ஆறாவது பார்ப்போம். 10வது தான். சரி. காந்தன் வணிகத்தின் 1/4/2020. எல்லாரும் நான் பேசுறது கேக்குதாங்க? அட்வைஸ் பண்ணுங்க. ஓகே. காந்தன் வணிகத்தின் 1/4/2025 பின்வரும் மீதிகள் பிரித்தெடுக்கப்பட்டது. சரியா? ஆரம்பத்துல மோட்டார் வாகனம் இருக்கு. அப்ப அதை எப்படி எடுத்து இங்க கொண்டே பதிய வேண்டியதுதான். சரக்கிருப்பு 240 பதிய வேண்டியதுதான். வியாபார வருமதி மற்றும் ஏனைய நடைமுறை சொத்து 190. வியாபார வருமதி மற்றும் ஏனைய நடைமுறை சொத்துனாலும் குழம்புறது இல்லை. என்ன செய்யணும்னா, வியாபார வருமதியில தாக்கம் வந்தாலும் இந்த குளத்துல தான் போடணும். அதை விட்டு வேற எது நடைமுறை சொத்துக்கள், வேற எது நடைமுறை சொத்துக்கள்னா என்ன? காசும் சரக்கிருப்பும் நடைமுறை சொத்து. அதுல அந்த காசையும் சரக்கிருப்பையும் விட்டு வேற எது நடைமுறை சொத்துக்கள் காணப்பட்டுச்சு இருந்தா அதுல எது தாக்கம் இருந்தா நாங்க இதுல இதே குளத்துல போட்டு விட்டுடலாம். அப்ப அப்ப நாங்க அதே குளத்துல போடுறதுன்றதுக்காண்டி வியாபார வருமதியில போடுறதா அர்த்தம் இல்ல. வியாபார வருமதியும் சில பல நடைமுறை சொத்துக்கள்ல வர தாக்கத்தையும் இதுலயே போடதான் ஒரே குளம் தந்திருக்காங்க. சரி. காசு 220. நூற்றி 90 + 220. 890 உரிமையாண்மை. 890 உரிமையாண்மை. 890 உரிமையாண்மை எல்லாருக்கும் சரியா? ஓகே. சரி. முதலாவது பாபு. கடன் கொள்வனவு 80,000. கடனுக்கு கொள்வனவு செஞ்சிருக்கீங்க 80,000. கடனை கொள்வனவு செய்யற நேரம் என்ன செய்யும்? நிறுவனத்துக்குள்ள சரக்கு இருப்பு 80,000 பெருமை சரக்கு இருப்பு வரும். அப்ப சரக்கு இருப்பு என்ன செய்யும்? 80,000 கூடும். கடனை கொள்வது என்ன செய்யறோம் நாங்க? அந்த கடனை கொள்வன செய்யற உடனே காசு கொடுப்போமா? இல்லை. இப்ப இந்த கொள்வனையின் போது சரக்கு இருப்பு மட்டும்தான் நிறுவனத்துக்குள்ள வந்திருக்குமே தவிர்த்து காசுன்ற சொத்தையே செய்யாது. நிறுவனத்தை விட்டு வெளியே இருக்காது. அப்ப கடன்ற நேரம் என்னது? எதிர்காலத்துல நான் அந்த கடனை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்ப யாரு கூடுவா? கடன் கொடுத்தவர் என்பது கூடுவார். கடன் கொள்வனா சரக்கு இருப்புல கூடும். கடன் கொடுத்தவர்ல என்பது கூடும். 60,000 பெறுமதியான பண்டங்கள் 60,000 பெறுமதியான பண்டங்கள் 1,00,000 கடனுக்கு விற்பனையாம். 60,000 பெறுமதியான பண்டம் 1,00,000 கடனுக்கு விற்பனையாம். அப்ப 60,000 கிரயமான பண்டம் நிறுவனத்தை விட்டு போறனால சரக்கு இருப்பு என்ன செய்யும்? 60,000 குறையும். அது 1,00,000 கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். அப்ப உடனே காசு கிடைச்சிருக்காது. அப்ப காசுன்ற சொத்து வந்திருக்காது. ஆனா கடனுக்கு விற்பனை செய்யறனால கடன் பெற்றோர் என்கிறவர் உருவாகிறாரு. அந்த கடன் பெற்றோர் எனக்கு 1,00,000 தர இருக்கு. அப்ப கடன் பெற்றோர் எனக்கு 1,00,000 தர இருக்கதை நாங்க சொத்தா கருதுறோம். அப்படி ஒரு சொத்தா கருதுற காரணத்தினால கடன் பற்றோர், அதாவது வியாபார வருமதியாளர் குலத்துல 1,00,000 கூட போகுது. ஓகே. அடுத்தது 60,000 கிரயமான பண்டத்தை 1,00,000க்கு விற்பனை செய்யற தருணத்துல 40,000 என்னது? லாபம் இருக்கு. அது உரிமையா கூட்டு. சரி. மூன்றாவது, செலுத்திய ஊழியர் சம்பளம் 45,000. ஊழியருக்கு சம்பளம் செலுத்துறோம் 45,000. அப்ப நிறுவனத்தை விட்டு என்ன செய்யுது? காசு போகுது. நிறுவனத்தை விட்டு என்ன செய்யுது? காசு போகுது. அப்ப காசு நிறுவனத்தை விட்டு போறனால காசுல என்ன செய்யும்? 45,000 குறையும். சம்பளம் என்பது என்னது? ஒரு செலவு. செலவு என்ன செய்யும்? உரிமையை குறைக்கும். ஓகே. 4வது, செலுத்திய காப்புறுதி கட்டணம் 18,000. இதில் கடந்த மாதத்துக்கு செலுத்தியது 5,000. 18,000 மொத்தமா காப்புறுதி கட்டணம் செலுத்தி இருக்கோம். 18,000 மொத்தமா காப்புறுதி கட்டணம் செலுத்தி இருக்கோம். அதுல 8,000ன்றது கடந்த மாதத்துக்கு உரியதாம். அப்ப
10,000 தான் என்னது உண்மையா இந்த மாதத்துக்குரியது. அழகா சொல்லியிருக்காங்க. 18,000 காப்புறுதி கட்டணம் செலுத்தியிருக்கீங்க. இதில் 8,000 கடந்த மாதத்துக்குரியதா. சரி, பார்ப்போம். 18,000 காப்புறுதி கட்டணம் செலுத்தியிருக்கோம் தானே. ஆகவே 18,000 காசு போயிருக்கும். அப்ப காசுல 18,000 குறைஞ்சிருக்கும். அதுல 10,000 தானே இந்த மாத செலவு. நாங்க இந்த மாத செலவுகள் மட்டும் தானே ஒருமையில தாக்கம் செலுத்தும். நாங்க கணக்கு செய்யற மாசத்தோட செலவுகள் தான் ஒருமையில தாக்கம் செலுத்தும். அப்ப 8,000 கடந்த மாதத்துக்குரியதுன்னா 10,000 தான் இந்த மாத செலவு. அது மட்டும் தானே உரிமையில தாக்கம் செலுத்துன்றதுனால உரிமையில செய்யும். 10,000 குறைச்சிடும். ஓகே, 8,000. அடுத்தது 8,000 கடந்த மாதத்துக்குரியது பார்ப்போமா. கடந்த மாத மின்சாரம் இப்ப செலுத்தப்பட்டிருக்குதா இருந்தா. சரிம்மா, தேங்க்யூ தேங்க்யூ. எதை சொல்லிடுங்க இப்படி. அப்படித்தான் கொஞ்சம். நான் கொஞ்சம் அப்படிதான். எனக்கு தெரியாது இருக்கேட. கொஞ்சம் வயசாகிடுதான். பெருசா வயசாகலாம் உடவுல 2 வயசா 3 வயசு தான் மூப்பானாலும் கொஞ்சம் வயசு கூட. சரி, 5,000 தானே. சாரி, 18,000 காப்பீட்டு கட்டணம் செலுத்தி இருக்கோம். அதுல 5,000 வந்து கடந்த மாதத்துக்குரியது. சரியா? அப்ப 13,000 தான் என்னது இந்த மாதத்துக்குரியது. ஓகே. அப்ப 18,000 ஏதோ காசு செலுத்தி இருக்கோம் தானே. அப்ப காசுல 18,000 குறைஞ்சிடும். இந்த மாத செலவுகளை தான் நாங்க உரிமையை குறைக்க போகுது. அப்ப இந்த மாத செலவு எவ்வளவு? 13,000. அப்போ உரிமையை 13,000 குறைக்கும். 5,000 என்னது அடுத்த மாத செலவு, கடந்த மாத செலவு செலுத்தி இருப்போம். கடந்த மாச செலவு 5,000 செலுத்துறன்றது, கடந்த மாச செலவு 5,000 செலுத்துன்றது என்னதுன்னு யோசிக்கணும். லாஜிக்கல் திங்கிங். கடந்த மாத செலவை இந்த மாசம் செலுத்திருக்கீங்களா? போன மாசம் ஒரு பில்ல நாங்க இந்த மாசம் செலுத்துற மாதிரி இருந்தா அதை போன மாசம் கட்டலன்றதுதான் அங்க இருக்க லாஜிக். அதை யோசிங்க சிம்பிளா. அதுக்கும் அக்கௌண்டிங்கும் சம்மந்தமே இல்லை. விளையாச்சா? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கும் அக்கௌண்டிங்கும் சம்மந்தம் இல்லை. போன மாசம் பில்ல நாங்க இந்த மாசம் கொடுக்குறோம்னா அது போன மாசம் கொடுக்கலன்னு அர்த்தம். விளையாச்சா? அப்ப போன வருஷம் எக்ஸாம் செய்ய வேண்டியது இந்த வருஷம் செய்யறோம்னா போன வருஷம் செய்யலன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் போன வருஷம் கட்ட வேண்டிய என்னது மின்சார கட்டணம் இந்த மாசம் கட்டுறோம்னா போன மாசம் கட்டலன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான். அப்ப கடந்த மாசம் மின்சார கட்டணம் இந்த மாசம் செலுத்துறீங்கன்னா அது ரொம்ப மெயின் அர்த்தம். போன மாசம் அதை நீங்க செலுத்தல, அது இந்த மாசம் அதான் செலுத்துறீங்க. அப்ப அதை நீங்க போன மாசம் செலுத்தலைன்னா போன மாச கணக்கு பகுதிகள்ல அது உங்களுக்கு ஒரு பொறுப்பா இருந்திருக்கும். ஒரு செலவு செலுத்தப்படவில்லைன்னா மற்றொரு செலவு என்கிற ஒரு பொறுப்பா இருந்திருக்கும். அப்ப இப்ப அந்த பொறுப்பு அடுத்த மாதத்துக்கு வந்து சேரும், அதை தீர்க்கும் வரைக்கும். அப்ப இதை நீங்க தீர்க்கும் போது அந்த பொறுப்பு என்ன செய்யுது? இல்லாம போகுது. அப்ப இந்த இடத்துல அட்டுற செலவுன்னு தனியா பொறுப்பு தந்து இல்ல, ஏனைய செல்வதின்னு தந்திருக்காங்க. ஏனைய ஏனைய செல்வதின்னு தந்திருக்காங்க. சரி, கொஞ்சம் ஓகே. ஏனைய செல்வதின்னு தந்திருக்காங்க. அப்ப அதுல 5,000 குறைச்சிங்கன்னா சரி. இந்த அட்டுறு செலவு, முற்பண பெறுவனவு, இந்த மாதிரி ஏனைய பொறுப்புகளை, இந்த வியாபார கொடுக்குமதி, வங்கி கடனை தவிர்த்து ஏனைய பொறுப்புகளை தான் சொல்றது ஏனைய செல்வது. இப்ப அட்டுறு செலவுன்றது ஏனைய பொறுப்பு உண்டு தானே. அப்ப அதனால அட்டுறு செலவு குளம் இல்லாது நாங்க அதுல போடலாம். அப்ப ஏனைய செல்வதில குறை. 5வது, 3 நாளில் விற்கப்பட்ட பண்டங்களுள் 15,000 பெறுமதியானவை உட்திருப்பப்பட்டது. உட்திரும் எல்லாம் கவனமா பாரு. உட்திரும்பல். உட்திரும்பலை பொறுத்தவரையில எல்லாருக்கும் தெரியும். உட்திரும்பல்ல கிரைய பெறுமதி, விற்பனை விலை. உட்திரும்பல்ல கிரைய பெறுமதி, விற்பனை விலைன்னு என்ன செய்யுது? 2 பெறுமதி காணப்படுது. உட்திரும்பல்ல கிரைய பெறுமதி, விற்பனை விலைன்னு 2 பெறுமதி காணப்படுது. ஓகேயா? இதுல இந்த 2 பெறுமதியும் தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம்? எங்களுக்கு உட்திரும்பல பதியலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட பார்க்க எனக்கு படிப்புக்கிறது வெச்சராக கண்ட்ரோல் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். எரிச்சல் ஆகுது. சரி, உட்திரும்பல்ல கிரைய பெறுமதி, விற்பனை விலைன்னு எங்களுக்கு 2 பெறுமதி இருக்கு. விற்பனையின் போது உங்களுக்கு தெரியும் 2 பெறுமதி தொடர்பு பெறும். ஒன்று அந்த பொருளினுடைய கிரைய பெறுமதி, அதாவது அந்த பொருளை நாங்க எவ்வளவு கொள்வனம் செஞ்சோமோ அந்த பெறுமதி. இரண்டாவது என்னது? அந்த பொருளுக்கு ஒரு குறித்த லாபம் வச்சுதான் விற்பனை செய்வோம். ஆகவே கிரயம் பிளஸ் லாபம் சேர்ந்தது என்னது? விற்பனை விலை. அந்த விற்பனை விலையும் கிரைய பெறுமதியும் 2 பெறுமதி விற்பனையின் போது தொடர்பு பெறும். இப்ப விற்பனை செய்த வாடிக்கையாளர்கள் விற்பனை செஞ்சிருப்போம். அந்த விற்பனை செய்யப்பட்ட பொருள் தான் உட்திருப்பப்படுது. ஆகவே உட்தியம்பலுக்கும் எந்த பெறுமதி தொடர்பு பெறும்? 2 பெறுமதி தொடர்பு பெறும். கிரயம் மற்றும் விற்பனை விலை. சரியா?
அப்ப நாங்க பார்த்த மாதிரி இருந்தா இதுல பாத்தீங்களா இருந்தா 15,000 பெறுமதியான பொருள் உட்திருப்பப்பட்டதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப பெறுமதியானதுன்னு என்ன கிரயம்னு சொல்லலாம். அப்ப உட்திருப்பப்பட்ட பொருளின் கிரைய பெறுமதி தான் தந்திருத்தாங்களே தவிர்த்து விற்பனை விலை தந்தில்லை. உட்திருப்பப்பட்ட பொருளின் கிரைய பெறுமதி தான் தந்திருக்காங்களே தவிர்த்து விற்பனை விலை தரல. அப்ப என்ன சொல்லியிருக்காங்களா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த உட்திருப்ப பண்டம் இருக்குதானே, இந்த உட்திருப்பப்பட்ட பண்டம்னா என்ன, நாங்க வித்த சாமான ஒரு வாடிக்கையாளன் திருப்பி அனுப்புறது. அந்த குறித்த வாடிக்கையாளன் யாருன்னு எங்களுக்கு குறிப்பிட்டு கூறியிருக்காங்க. அதாவது 3/4/2025 ஒரு ஆளுக்கு சாமான வித்தானே, அவர் தான் இந்த பொருளை திருப்பி அனுப்பியிருக்காராம். 3/4க்கு யாருக்கு சாமான வித்தோம்னு கேட்டா 60,000 சாமான 1,00,000க்கு ஒரு ஆளுக்கு வித்தேன். 60,000 சாமான 1,00,000க்கு ஒரு நபருக்கு வித்தேன். இந்த நபர் தான் முக்கியமான விஷயம். உட்திரும்பல் என்பது எதோட தொடர்புடையது, ஆன்லைன் ஒன்லி கடன் விற்பனையோட தொடர்புடையது. அப்ப கடன் விற்பனை செஞ்ச யாரோ தான் எனக்கு இந்த சாமான ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க. அது எனக்கு யாருன்னு தெரியாது. சோ அதான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கு. 3/4 4ஆம் மாசம் 3ஆம் தேதி ஒரு ஆளுக்கு வித்திருக்கீங்க, அவன் தான் திருப்பி அனுப்பியிருக்காங்க. அப்ப 3ஆம் மாசம் 4ஆம் தேதி யாருன்னு போய் பார்த்தா 60,000 கிரயமான பொருள் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு வித்திருக்கேன். அவர் தான் ஒரு 15,000 கிரயமான பொருளை எனக்கு அனுப்பியிருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்களா இருந்தா 60,000 கிரயமான பொருளின் விற்பனை விலை 1,00,000 தெரியும். ஆனா இதே ஒரு 15,000 கிரயமான பொருளின் விற்பனை விலை எங்களால எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இதுல இருக்க இந்த ரேஷியோன்னு சொல்லுவாங்க, விகிதாச்சாரம். விகிதாச்சாரத்தை வச்சு எங்களால அதை கண்டுபிடிக்க முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா 60க்கு 100ன்னு போட்டுக்கோங்க. 60க்கு 100 3 சைவர் வெட்டினா 60க்கு 100 இன்னும் சுருக்குங்க. சாரி, ஒரு சைவரை சுருக்குங்க. அப்ப 6க்கு 10 6க்கு 10 அதை நீங்க இன்னுமே சுருக்கலாம். 3 5ன்னு இன்னுமே சுருக்கலாம். 2ஆல பிரிக்கிறீங்களா இருந்தா இன்னுமே சுருக்கலாம். எவ்வளவு சுருக்க முடியுதோ அவ்வளவு சுருக்குறது நல்லதுதான். பட் முடிஞ்ச அளவு நம்மள சுருக்கிட்டு இப்ப 3க்கு 5 தானே, இப்ப 3க்கு 5 தான் என்னது விகிதாச்சாரம். 3 சேர் வெட்டி 60க்கு 100ன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு சேர் வெட்டி 6க்கு 10ன்னு வந்துச்சு. 6ஐயும் 10ஐயும் 2ஆல பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கனால 6 2ஆல பிரிச்சு 3, 10 2ஆல பிரிச்சு என்னது 5. அப்ப 3க்கு 5தான் விகிதாச்சாரம். அப்ப 3ன்றது கிரைய பெறுமதி, 5ன்றது விற்பனை விலை. அதாவது கிரயம் ஒரு கிரயம் வந்து ₹1 இருந்துச்சுன்னா எப்படி சொல்றது, கிரயம் ₹3 இருந்து உங்களுக்கு இதுல என்ன வழங்கப்படுத்துறது 3க்கு 5 பங்குன்றதுதான் என்னது விகிதாச்சாரம். அப்ப இந்த விகிதாச்சாரத்தை வச்சு என்ன செய்யணும்னா இங்க கொண்டு வந்து போட்டுறணும். இங்க கொண்டு வந்து போட்டுட்டா கிரயம் எத்தனை பங்கு, 3 பங்கு தானே. அப்ப கிரயம் இப்ப எவ்வளவுன்னு சொல்றாங்க உட்திருப்பப்பட்ட பொருளோட 15,000 தானே. அப்ப 15,000ன்றதுதான் இப்ப 3 பங்குக்கு சமன். நாங்க இப்போ ஒரு பங்கு எவ்வளவுன்னு பார்ப்போம். 3 பங்கு சமன்னா ஒரு பங்கு எவ்வளவுன்னு பார்க்க 3ஆல பிரிக்கணும். ஒரு பங்கு 5,000. இப்ப இதால வாங்க, விற்பனை விலைன்றது 5 பங்குக்கு சமன். ஒரு பங்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சனால 5ஆல பெருக்கி விட்டா விற்பனை விலை கிடைக்கப்பெறுது. எவ்வளவு, 25,000. அப்ப 60,000 கிரயமான பொருள் ஒரு ஆளுக்கு 1,00,000க்கு வித்தேன். அதுல தான் ஒரு 15,000 கிரயமான பொருள் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஆனா எங்களுக்கு 60,000 கிரயமான பொருளின் விற்பனை விலை 1,00,000 தெரியும். பட் அந்த 60,000 கிரயமான பொருளுக்குள்ள இருக்க 15,000 கிரயமான பெர்டிகுலர் பொருளோட விற்பனை விலை மட்டும் தராம விட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. அதைத்தான் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி விகிதாசாரத்துக்கு மூலமா 60க்கு 100ன்னு போடுறீங்க ரேஷியோ, அதை சுருக்கிட்டு விகிதாசாரம் எடுத்துட்டு இப்ப கிரைய 3 பங்கு என்ன விலை தெரியும்ன்றத பாருங்க. கிரைய விலை தான் உங்களுக்கு தெரியும். அப்ப கிரைய விலையை 3ஆல பிரிச்சா எவ்வளவு, 5,000. அப்ப 5,000 தான் ஒரு பங்கு. அப்ப 5 பங்குனா 25,000. அப்ப இப்ப எங்களுக்கு பழமைய கணக்கு வர மாதிரி வந்துட்டு 15,000 கிரயமான பொருளை 25,000க்கு விற்பனை செய்யப்பட்டமை உட்திருப்பப்பட்டதுன்ற அந்த கேள்வி வந்துருச்சு. இப்ப 15,000 கிரயமான பொருள் நிறுவனத்துக்குள்ள வருவாரு. அப்ப சரக்கு இருப்புல 15,000 கூடும். அதுல 25,000 ரூபாய்க்கு தான் என்னது வித்திருக்கோம். 15,000 கிலோ பொருள் நிறுவனத்துக்குள்ள வர அப்ப சரக்கு இருப்பு 15,000 கூடும். 25,000 ரூபாய்க்கு தான் அதை வித்திருக்கோம். அப்ப அனுப்பின பொருளுக்கு கடன் பட்டவர் காசு தருவாரா, டெஃபினிட்டா தர மாட்டாரு. அப்ப அந்த காசு என்னத்தையும் கிடைக்க போறது இல்ல. அதாவது கடன் பெற்றவரான வியாபார வருமதி அவர் அப்ப என்ன செய்யும், 25,000 குறைய போற. இப்ப 15,000 கிரயமான பொருள் 25,000க்கு வித்தா 10,000 என்ன கிடைக்குது, லாபம் கிடைக்குது. அந்த லாபம் என்ன செய்யும், இப்ப இல்லாம போயிடும். விளங்கிச்சா இது எல்லாருக்கும்? இது ஓகே எல்லாருக்கும்? எனக்கு குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க எனக்கு. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன் எல்லாரும் ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரி வாரீங்க, இல்லை எனக்கு விளங்குது இல்லை ஐடியா.
ஆனா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிடுறீங்க கேட்டா. நேற்று இருந்தாக்கள் இன்னைக்கு இல்ல போல. கிருத்திகா, கனிகா, திவ்யா, ஜோன் மிதிஷ்டா, ராகேஷ், திவாகர், கிருதி, கீதா, ஷாலினி. சரி சரி. ஆறாவது. 1,00,000 தீர்க்கும் பொருட்டு வியாபார வருமதியாளரிடம் பெற்ற காசு 80,000. 1,00,000 கடனு தீர்த்து கொள்றதுக்காக கடன் பட்டோட்ட வாங்கின காசு 80,000. அப்ப கடன் பட்டோட்டம் எங்கள்கிட்ட காசு வருது 80,000. ஆனா கடன் பட்டோரின் கடன் எங்களுக்கு நாங்க தீர்த்து கொடுக்குறோம். ஓகே, முடிச்சு கொள்ளுவோம், கடனை முடிச்சு கொள்றோம். எவ்வளவுன்னா 1,00,000. அது சொல்லியிருக்கு. வியாபார வறுமையாளர்கிட்ட 1,00,000 வாங்குற இடத்துல தான் நாங்க 1,00,000 வர்ற கடனை தீர்க்கிறதுக்கு 80,000 வாங்குறோம். உண்மையாவே எனக்கு 1,00,000 தரணும். வியாபார வறுமையாளர் எனக்கு 1,00,000 தரணும். அது 80,000 மட்டும் வாங்கி என்ன செய்யறோம், முடிச்சு கொள்றோம், தீர்த்து கொள்றோம். அப்ப காசு 80,000 தான் வருது. ஆனா கடன் எவ்வளவு நாங்க தீர்த்து கொள்றோம், 1,00,000. அப்ப 80,000 காசு கூடும். ஆனா கடன் 1,00,000 தீர்க்கப்படும். அதாவது கடன் பட்டோர் 1,00,000 குறைவாரு. அப்ப இந்த 20,000ன்றது என்னது, எங்களுக்கு நட்டம் தானே. 1,00,000 வாங்க வேண்டிய இடத்துல 80,000 மட்டும் வாங்குறன்றது நட்டம். அப்ப அந்த 20,000 நட்டம் தான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்றேன். அதுதான் 20,000 என்னது, கொடுத்த கழிவு, கொடுத்த கழிவு. 20,000 ஒருமையை குறைக்கும். சரி. 7வது. செலுத்திய தொலைபேசி கட்டணம் 18,000. இதில் அடுத்த மாதத்திற்குரியது 8,000 ஆகும். ஓகே. செலுத்திய தொலைபேசி கட்டணம் 18,000. 18,000 தொலைபேசி கட்டணம் செலுத்தி இருக்கீங்க. ஆனா இதுல 8,000ன்றது என்னதான், அடுத்த மாதத்துக்கு செலுத்தினதான், அடுத்த மாதத்துக்கு முன்கூட்டியே செலுத்தினதான். அப்ப அதுலயே விளங்குது 10,000 தான் என்னது, இந்த மாதத்திற்கு உரியது. அப்ப இங்க வாங்க, ஏழாவது. காப்புறுதி கட்டணம், சாரி, தொலைபேசி கட்டணம் செலுத்துறீங்க. இப்ப 18,000 காசு போகுது. நிறுவனத்தை விட்டு 18,000 காசு போகுது. ஆனா அதுல 8,000 அடுத்த மாசத்துக்கும் சேர்த்து செலுத்தணும். ஆகவே எங்களுக்கு பச்சை விளங்குது 10,000 என்பது என்னது, இந்த மாச செலவு. இந்த மாச செலவு தான் என்ன செய்யும், உரிமையை குறைக்கும். அப்ப 10,000 என்ன செய்யும், உரிமையை குறைக்கும். அப்ப 8,000 அடுத்த மாதத்துக்குரிய என்ன செய்யணும், அந்த செலவு இன்னும் ஏற்படவே இல்லை. அடுத்த மாசம் தான் அந்த செலவு வரப்போகுது. அப்ப ஏற்படாத செலவுக்கு முன்கூட்டியே செலுத்தி வச்சா, முன்கூட்டியே ஒரு செலவு வர முதலே அந்த செலவுக்கு செலுத்தி வச்சா அத சொல்றது முற்பண செலவு. அப்ப முன்கூட்டியே ஒரு செலவை செலுத்தி வைக்கிறத நாங்க ஒரு சொத்தாக இருந்தோம். முன்கூட்டியே ஒரு செலவு வர முதலே அந்த செலவை செலுத்தி வைக்கிறத முற்பண செலவுன்னு சொல்றோம். இந்த முற்பண செலவு ஒரு சொத்தாக கருதுறோம். அது என்ன சொத்து, நடைமுறை சொத்து. இந்த இடத்துல முற்பண செலவு போட எந்த ஒரு குளமும் இல்லை. அப்ப உங்களுக்கு சொல்லி இருந்துச்சு, இந்த குளத்துல வியாபார வருமதி அல்லது நடைமுறை சொத்துக்களை போடுறதுக்கு இந்த குளத்தை யூஸ் பண்ண சொல்லி. அப்ப முற்பண செலவுன்னு ஒரு 8,000 இந்த இடத்துல இருக்கிறத பதிகிறதுக்கு இந்த நடைமுறை சொத்தை தான் இப்ப யூஸ் பண்ணணும். ஏன்னா சரக்கு இருப்புல பதியலாம், ஆதன பொறிகளையும் பதியலாம், காசுலையும் பதியலாம். பட் இந்த குளத்துல சொல்லியிருக்கு, வியாபார வருமதியாளரையும் இந்த குளத்துல பதிங்க, ஏனைய நடைமுறை சொத்து, ஏனைய நடைமுறை சொத்துனா இந்த முற்பண செலவு அந்த மாதிரி ஏனைய நடைமுறை சொத்தையும் இதுலயே பதிய சொன்னனால இந்த குளத்திலேயே பிளஸ் 8,000 பண்ணலாம். அதுக்கப்புறம் வியாபார வருமதியில பிளஸ் 8 நினைக்கிறது இல்லை. அது அழகா சொல்லியிருக்கு, வியாபார வருமதி மட்டும் இதுல பதிகிறது இல்லை, ஏனைய நடைமுறை சொத்தையும் இதுல பதியலாம். அப்ப முற்பண செலவு ஒரு ஏனைய நடைமுறை சொத்துனால பிளஸ் 8,000 இதுல அந்த சொத்து கூடும். சரி. 8வது. 80,000 பெறுமதியான பண்டங்கள் 1,20,000 காசுக்கு விற்பனை. 80,000 பெறுமதியான பண்டத்தை 1,20,000 காசுக்கு விற்பனை செஞ்சிருக்கும். அப்ப நிறுவனத்தை விட்டு 80,000 கிரியமான சரக்கு இருப்பு போகுது. அத 1,20,000 காசுக்கு வித்தா 1,20,000 காசு என்னோட நிறுவனத்துக்குள்ள வருது. அப்ப காசு இல்ல, 1,20,000 கூடும். இப்ப 80,000 சரக்கு இருப்ப 1,20,000க்கு விற்கிறது மூலமா 40,000 என்ன கிடைக்குது, லாபம் கிடைக்குது. அதை என்ன செய்யும், உரிமையை கூட்டும். காசு கொள்வனவு 90,000, கடன் கொள்வனவு 1,20,000.
இப்ப ஒரே டேட்ல ஒரு காசு கொள்வனவு நிகழப்பட்டிருக்கு, கடன் கொள்வனவு நிகழப்பட்டிருக்கு. ஆகவே அதை குழப்பிக் கொள்றது இல்லை. ஆகவே அதை ரெண்டா பிரிச்சு பாக்குறன்றதை எங்களுக்கு பெட்டர். அப்ப காசு கொள்வனவு 90,000க்கு பதிவை முதல்ல பதிஞ்சு பழகுங்க. இப்ப 9வது கொடுக்கல் வாங்கலையே இதை தந்தனால, 9வது கொடுக்கல் வாங்கலையே இதை தந்தனால நாங்க என்ன செய்யணும்னா கட்டாயம் ஒரே குளத்துலதான் பதிஞ்சாகணும், இந்த ஒரே நேர்கோட்டுலதான் பதியணும். பட் அதை ரெண்டா பிரிச்சு யோசிங்க. காசு கொள்வனவை வேறையா யோசிங்க, கடன் கொள்வனவை வேறையா யோசிங்க. அப்ப உங்களுக்கு லேசா இருக்கும்னா அப்படி யோசிங்க. காசு கொள்வனவு 90,000னா என்ன செய்யும்? நிறுவனத்துக்குள்ள 90,000 சரக்கு இருப்பு வரும். சரியா? இத காசுக்கு கொள்வனவு நான் செஞ்சனால என்ன செய்யும்? 90,000 காசு நிறுவனத்தை விட்டு போகும். அப்ப காசுல 90,000 குறையும். 1,20,000 சரி 1,20,000 கடன் கொள்வனவு. அப்ப என்ன செய்யும்? நிறுவனத்துக்குள்ள 1,20,000 சரக்கு இருப்பு வரும். இதை கடனுக்கு கொள்வனவு செய்யனால காசு இப்ப இருக்காது. அப்ப யாரு கூடுவா? கடன் கொடுத்தர் என்கிற பொறுப்பு கூடும். அதாவது இதுல வியாபார கொடுக்குமதியில மறுபேர் தந்திருக்காங்க, அதுல கூடும். அப்ப அதுல 1,20,000 கூடும். காசு கொள்வனவும் கடன் கொள்வனவும் உண்டா தந்தாலும் அதை வேற வேறையா வச்சு ஒரே கொடுக்கல் வாங்கல நம்பரை போட்டு பயணிங்கன்னா சரி. 90,000 இருப்பு வந்துச்சு, அது காசு கொள்வனவுனால காசுல குறைஞ்சிச்சு. 1,20,000 கடன் கொள்வனவு வந்துச்சு, அதுவும் கொள்வனவு தானே, சரக்கு இருப்பு 1,20,000 கூடிச்சு. ஆனா அது கடன் கொள்வனவுனால வியாபார கொடுக்குமதியை கூட்டுச்சு. சரி. 10வது வங்கி கடன் தவணை கட்டணம் 25,000 செலுத்தப்பட்டதாம். வங்கி கடன் தவணை கட்டணம் 25,000 செலுத்தப்பட்டதாம். வங்கி கடன் தவணை கட்டணம் 25,000 செலுத்தப்பட்டதாம். அதில் 8,000 வட்டி உட்படையாம். அதில் 8,000 வட்டி உட்படையாம். அப்ப கடன் தொகை எவ்வளவு இருக்கு? அதுல 17,000 தான் காணப்படுது. எஸ், 25,000 தவணை கட்டணம் செலுத்தி இருக்கீங்க, அதுல 8,000 வட்டி உள்ளடங்கி இருக்கலாம். 17,000 தான் என்னது? கடன் தொகையில காணப்படுது. அது என்ன கடன் தொகை? தவணை கட்டணம். வங்கி கடன் தவணை கட்டணம்ன்றது என்ன விஷயத்தை? ரெண்டு விஷயத்தை உள்ளடக்கி இருக்கும், கடன் தொகை, மற்றது என்னது? வட்டி. வங்கி கடன் தவணை கட்டணம் என்னத்த ரெண்டு உள்ளடக்கி இருக்கும்? கடன் தொகை மற்றும் வட்டி. அப்ப அதே கடன் தொகை என்ன? எங்களோட கடனை மாசம் மாசம் அந்த தவணை கட்டணத்தை செலுத்தும் போது எங்களோட கடன்ல குறைஞ்சிட்டு வர அமௌண்ட் கடன் தொகையிலும், அவங்க அதுக்கு சார்ஜ் பண்ற கடனை தந்ததுக்கு அவங்க சார்ஜ் பண்ற வட்டின்னு சொல்றோம். அப்ப 25,000 தவணை கட்டணம் செலுத்துறோம்னா அதுல 8,000 வட்டி அடங்கியிருக்கணும். அதுல அர்த்தம் என்ன? 25,000 மாசம் மாசம் தவணை கட்டணம் செலுத்தும் போது 8,000 வட்டி போக 17,000 தான் என்ன செய்யுமா? எங்கட கடனை குறைச்சிட்டு வருமா? எங்கட மாசம் மாசம் எங்கட கடனை குறைச்சிட்டு வருவோமா? அப்ப 25,000 செலுத்தினா 25,000 மாசம் மாசம் எங்கட கடனை குறைக்கும்? இல்ல, 25,000த்துல 8,000 வட்டி போக 17,000 தான் எங்கட மாசம் மாசம் கடனை குறைக்கும். ஓகே, இப்ப 10வது பதிவு. சரி, 10வது பதிவு. 10வது தவணை கட்டணம் செலுத்தப்பட்டது. அப்ப 25,000 காசு என்ன செய்யுது? நிறுவனத்தை விட்டு போகுது. 25,000 காசு நிறுவனத்தை விட்டு போகுது. அதுல 8,000 என்பது வட்டி. அப்ப வட்டி என்பது என்ன? ஒரு செலவு. வட்டி என்பது ஒரு செலவு. அதை என்ன செய்யும்? உரிமையை குறைக்கும். மீதி 17,000 தான் என்ன? கடன் தொகை. அப்படின்னா என்ன? என்னோட வங்கி கடனை குறைச்சிட்டு வரேன். அது என்ன செய்யும்? வங்கி கடனை 17,000 குறைக்கும். சரி, ஓகே. 11வது 75,000 பெறுமதியான பண்டங்கள் 1,30,000 காசுக்கு விற்பனை. 75,000 பெறுமதியான பண்டங்கள் 1,30,000 காசுக்கு விற்பனை. 75,000 பெறுமதியான பண்டம், 75,000 பெறுமதியான பண்டம் 1,30,000க்கு காசுக்கு சாரி 1,30,000க்கு காசுக்கு விற்பனை செஞ்சிருக்கீங்க. 1,30,000க்கு அப்ப 75,000 கிராமான சரக்கிருப்பு விற்பனை செய்யப்படுறதுனால 75,000 சரக்கிருப்பு நிறுவனத்தை விட்டு போகும். அப்ப சரக்கிருப்புல 75,000 குறையும். அத நீங்க 1,30,000 காசுக்கு விற்பனை செஞ்சனால 1,30,000 காசு நிறுவனத்துக்குள்ள வருது. ஓகேயா? இப்ப 75 மைனஸ் 130 எவ்வளவு? 55,000. 75ல இருந்து 130 கழிச்சா 55,000. அப்ப அது 55,000ன்றது என்னது? எங்களுக்கு லாபம். கிரயத்தை விட 55,000 லாபம் வச்சு விற்பனை செஞ்சிருக்கோம். அப்ப 75,000 சரக்கிருப்பு போனனால சரக்கிருப்புல 75 குறையுது. அது 1,30,000 காசுக்கு வித்தனால காசு நிறுவனத்துக்குள்ள வார காரணத்தினால 1,30,000 காசு கூடுது. 55,000 அதுல லாபம் காணப்படுது. அந்த லாபம் உரிமையை கூட்டும். அந்த லாபம் உரிமையை கூட்டும். சரி. மோட்டார் வாகன விபத்தில் மதிப்பிடம் நட்டம் 80,000. மோட்டார் வாகனம் என்ன செஞ்சிருக்குன்னா விபத்து அடைஞ்சிருக்கா. அதுல மதிப்பிடப்பட்ட நட்டம் தான் 80,000. அப்ப மோட்டார் வாகனம் விபத்து அடைஞ்சனால
அந்த மோட்டார் வாகனத்துல பெருமதி என்ன செய்யும், குறைஞ்சிருக்கும் அடிப்பட்டனால. அதனால அந்த நட்டம் என்ன செய்யும்னா எங்க மோட்டார் வாகனத்தை குறைக்கும். அப்ப மோட்டார் வாகனத்துல 80,000 குறையும். இது ஒரு நட்டம்னா ஒரு செலவு, நட்டம்னா அதுக்கு செலவு, அந்த செலவு என்ன செய்யும்னா உரிமையை குறைக்கும். மோட்டார் வாகனம் விபத்தடைஞ்சனால மோட்டார் வாகனத்துல பெருமதி குறைஞ்சிருக்கும், அது ஒரு நட்டம்னால உரிமையை குறைக்கும். 13வது பண்டப்பற்று 12,000. அது என்ன பண்டப்பற்று? காசு பற்று தெரியும், பண்டப்பற்று உங்களுக்கு பண்டப்பற்றுனா அது என்ன டேம்ஸை மாத்தணும் குழம்பிடாதீங்க. பண்டம்னா சரக்கிருப்பு, நிறுவனத்துல விற்கிறதுக்கு வச்சிருக்க சரக்கிருப்பை தான் சொல்றது பண்டம்னு ஒரு மறுபெயர். அந்த சரக்கிருப்பை பற்றி இருக்காரு, நிறுவனத்துல காசை எடுக்கிறதுக்கு பதிலா சரக்கிருப்பை எடுத்திருக்காரு, அதாவது அவர் நீருக்காக எடுத்திருக்காரு. ஏதோ நிறுவனத்துல இருந்த ஒட்டுமொட்டத்துல எந்த ஒரு சொத்தை உரிமையாளர் எடுத்தாலும், அது சரக்கிருப்பா இருக்கலாம், காசா இருக்கலாம், எந்த ஒரு சொத்தை உரிமையாளர் வணிக தேவைக்கு இன்றி, வணிக தேவைக்காக இன்றி அவருடைய சொந்த தேவைக்காக உரிமையாளர் எடுத்தாரா இருந்தா அது பற்றுத்தானே எப்படியுமே. அப்ப பண்டத்தை பற்றி இருக்காரு, அப்ப சரக்கிருப்பு போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். சரக்கிருப்பு போகுது, பண்டம்னா சரக்கிருப்பு. இப்ப சரக்கிருப்பு அவர் எடுத்திருக்காரு 12,000, அப்ப சரக்கிருப்புல 12,000 குறையும். இது ஒரு பற்றுனால பற்று எப்பயுமே அவர் உரிமையை குறைக்கும். 14 80,000 பெறுமதியான பண்டங்கள், 80,000 பெறுமதியான பண்டங்கள், 80,000 பெறுமதியான பண்டங்கள், 80,000 பெறுமதியான பண்டங்கள் 1,25,000 கடனுக்கு வித்திருக்கீங்க. அப்ப 80,000 பெறுமதியான பண்டம் நிறுவனத்தை விட்டு போகுது, அப்ப சரக்கு இருப்பு 80,000 குறையுது. 80,000 பெறுமதியான பண்டம் நிறுவனத்தை விட்டு போகுது, அப்ப சரக்கு இருப்பு 80,000 குறையுது. அதை நாங்க வித்தது எவ்வளவு? 1,25,000. காசுக்கா கடனுக்கா? கடனுக்கு. அப்ப நிறுவனத்துக்குள்ள எந்த காசும் வரல. அப்ப 1,25,000 கடனுக்கு விற்கிறனால 1,25,000 கடன் பட்டார் உருவாகிறாரு. அப்ப அந்த கடன் பட்டவர் எனக்கு 1,20,000 தரணும். அந்த கடன் பட்டவரை நாங்க சொத்தா கருதுறதுனால, அதாவது கடன் பட்டோர்னா மறுபெய வியாபார வருமதியாளர்ல, கடன் பட்டோர் என்கிற அந்த வியாபார வருமதியாளர்ல என்ன செய்ய போகுது? 1,20,000 சொத்து கூட போகுது. அவர் எனக்கு 1,20,000 தர இருக்கனால. அப்புறம் 80,000 பொருளை 1,20,000 வித்தா காசு கொள்வனவோ கடன் கொள்வனவோ லாபம் இருக்கத்தான் செய்யும். 80,000 விரயமான பொருளை 1,20,000 வித்தா 45,000 லாபம் இருக்கு. லாபம் 45,000 உரிமையை கூட்டும். சரி. 15வது மோட்டார் வாகன பெருமான தேய்வு. பெருமான தேய்வுக்கு சொல்லியிருக்கேன், எப்பயுமே பெருமான தேய்வு எவ்வளவு? 9,000 சொல்லியிருக்காங்க. பெருமான தேய்வு குறித்த சொத்தை குறைக்கும். மோட்டார் வாகன பெருமான தேய்வினால மோட்டார் வாகன சொத்தை குறைக்குது. குறித்த பெருமான தேவை ஒரு செலவா கருதி உரிமையை குறைங்கன்னு சொன்னேன். அப்ப மோட்டார் வாகனத்துல 9,000 குறைஞ்சு உரிமையில 9,000 குறையும். ஓகே, எல்லாருக்கும் ஓகே? இதை அனலைஸ் பண்ணுங்க. எனி டவுட்ஸ்னா நம்பரை கொஞ்சம் போடுங்க. சில நேரம் ஓரளவு இதா இருக்கும், விஷயத்த சொல்லி கொடுத்துட்டேன்னா நான் அதை ஓவர் ஸ்லோவா சொன்னா அது ஒரு போரிங்கா போயிடும். அப்புறம் சொல்லுவீங்க சார் வெரி ஸ்லோ அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி ஃபாஸ்டா சொன்னா ஃபாஸ்ட் மாதிரியே இருக்கும். ஸோ சொல்ல வேண்டிய விஷயத்த எந்த மைண்டுக்கு இந்த பிள்ளைகளுக்கு இதை சொன்னா தோணுன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் தானே, அதுல சொல்லிட்டு போறேன். சில விஷயங்களை ஸ்லோவா சொன்னாதான் சரியா இருக்கும். சில விஷயங்களும் நார்மலா இந்த ஃபாஸ்ட்ல போனா ஓகே, பட் அந்த கணிப்பு மேபி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிஸ் ஆகலாம். அப்ப என்ன செய்யணும்? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் தயவு செய்து ஒரு விஷயம் விளங்கலாம் இந்த பாட்டை சொல்லணும், ரைட்? இல்லாட்டி நார்மல் வாட்ஸ்அப் மெசேஜ்ல சரி அந்த அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதுல கிளியர் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். மற்றவங்கள பார்க்காதீங்க, திருப்பி திருப்பி சொல்லிடுறேன், இதெல்லாம் கேட்டுருங்க. ஏன்னா சிலபஸ் முடிக்கணும். ஸோ தட் நான் சில நேரம் ஓரளவு ஸ்பீட்ல போவேன், அதை கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லிடுவேன். ஓகே, இப்போ நான் ஒரு மேன்மையை கூட்டுவோம். 890 40 மைனஸ் 45. இப்போ இன்னைக்கு நீங்களும் கூட்டி சொல்ல போறீங்க. 10 மைனஸ் 20 மைனஸ் 10 பிளஸ் 40 மைனஸ் 8 பிளஸ் 55 863 தானே? திருப்பி பார்ப்போம். 863. எண்ணூற்றி 93, 563. திருப்பி கூட்டு 93 வருது. முதல்ல எனக்கு அதுதான் ஆன்சர் வந்துச்சு.
நம்ம சொன்ன சரி 863. சரி, உரிமையின்மை கூட்டினாலே இருப்பாங்க. ஓகே, எல்லாருக்கும் சுவர் இது வரைக்கும் ஓகே தானே? சரி, எத்தனை எடுத்தீங்க எனக்கு போடுங்க பாப்பா. நான் வருமான கூட்டம் அடிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் எத்தனை எடுத்தீங்க மெசேஜ் போடும். சத்தம் கேட்கணும், ஒரு சத்தத்தையும் காணும். சத்தம் கேட்காம வருது மெசேஜ். ஆமா, 14 எடுத்திருக்கீங்க. வா. ஆமா, லிவியா குட் 14. ஆமா, கணிக்கா வெரி குட் 15. எல்லாம் பரவாயில்ல. 14, 12, 13, 15. மனசுக்கே சந்தோஷமா இருக்கு. 15. இந்த 14 பேர் இப்ப இருக்கு. சரி பாப்பா, இப்ப முதல்ல என்ன செய்யணும்? வருமான கூட்டுக்கு நாங்க இரண்டு விற்பனையையும் விற்பனை கிரயத்தையும் கண்டுபிடிக்கணும். விற்பனையை விற்பனை கிரயம் விற்பனை கிரயம் விற்பனை மற்றும் விற்பனை கிரயத்தை முதல்ல கண்டுபிடிக்கும். விற்பனை கண்டுபிடிக்க முதலாவது பார்ப்போம். சரக்கு இருப்புல 80,000 கோடி இருக்கு. அப்ப அது டெஃபினிட்டா விற்பனை இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப அதை விட்டு போட வேண்டியதுதான். அடுத்தது 60,000 விற்பனை சரக்கு இருப்புல குறைஞ்சிருக்கு. அப்ப அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இப்படி பார்க்கலாம். பார்த்தா அது என்ன செய்யுது? எங்களுக்கு உரிமையில தாக்கம் இருக்கு. 40,000 உரிமையில கூடி இருக்கு. அப்ப ஆகவே இது ஒரு விற்பனை. அப்ப ரெண்டாவது சரக்கு இருப்புல குறையிறதுனால அந்த 60,000 கிரயம் எடுக்கலாம். அப்ப முதலாவது விற்பனையினோட கிரயம் 60,000. குறித்த விற்பனையினுடைய விற்பனை விலையை போடுறதுக்கு நான் எப்பயுமே சொல்ற மாதிரியே போடுங்க. 60,000 பிளஸ் உரிமையில இருக்க லாபம் 40,000. 60,000 பிளஸ் உரிமையில இருக்க லாபம் 40,000. 1,00,000 என்பது தான் என்னது? விற்பனை விலை. அப்ப முதலாவது விற்பனையை யூஸ் பண்ணியாச்சு. அப்ப இந்த தரவை யூஸ். ரெண்டாவது, மூன்றாவது சரக்கு இருப்புல தாக்கம் இல்லை. நாலாவது சரக்கு இருப்புல தாக்கம் இல்லை. அஞ்சாவது தாக்கம் இருக்கு, பட் அது அதிகரிக்குது. சரக்கு இருப்பா இருக்க விற்பனையா இருக்க வாய்ப்பு இல்லை. 6 மேலும் இல்லை. எட்டாவது பாத்தீங்கன்னா சரக்கு இப்ப குறைக்குது, விற்பனையா இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ், அது ஒரு விற்பனை. உரிமையில லாபத்தாக்கத்தை கொடுக்குது. அப்ப இது ஒரு விற்பனை தான். அப்ப சரக்கு இருப்புல குறையிற அந்த அமௌண்ட் 80,000 விற்பனை கிரயம் எடுக்கலாம். 80,000 கிரயத்தோட உரிமையில கிடைக்கப்படுற லாபத்தை கூட்டினோம்னா 80,000 பிளஸ் 40,000 லாபத்தை கூட்டினா 1,20,500 என்றத விற்பனையா எடுக்கலாம். அப்ப அதை எடுத்தாச்சு. ரெண்டாவது விற்பனை மார்க். 90,000 கூடுது, 1,20,000 கூடுது. நம்ம டெஃபினிட்டா விற்பனை அல்ல. 10,000 கூடுது, டெஃபினிட்டா 10,000 10வதுல தாக்கமே இல்லை, விற்பனை அல்ல. 11வதுல ஒரு 75,000 தாக்கம் இருக்கு, விற்பனையானு பார்ப்போம். எஸ், அதுவும் ஒரு விற்பனை. அப்ப 75,000 சரக்கிருப்புல தாக்கம் செலுத்துறனால அதை அவர் என்னவா கருதலாம்? கிரயமாக கருதலாம். அப்ப விற்பனை கிரயம் 75,000. சரி, அடுத்தது 1,30,000. சாரி, 75,000 கிரயம், 55,000 லாபம். கிரயம் பிளஸ் லாபம் என்னது?
விற்பனை விலை. அப்ப 75 பிளஸ் 55 1,30,000. சரி, அப்ப மூன்றாவது விற்பனையும் போட்டாச்சு. அது டிக். விற்பனை எப்படி பாக்குறதுன்றது திருப்பி திருப்பி சொல்றேன். சரக்கு இருப்புல குறைஞ்சி உரிமையில தாக்கம் இருக்கும். அது குறைஞ்சா நட்டம், கூடுனா லாபம். அப்ப டெபினிட்டாவே விற்பனை மட்டும்தான், விற்பனைக்கு மட்டும்தான் சரக்கு இருப்புல குறைஞ்சி உரிமையாண்மையில தாக்கம் இருக்கும். சரி, டெபினிட்டா சரக்கு இருப்புக்கு மட்டும்தான் விற்பனை. சரக்கு இருப்புல குறைஞ்சி உரிமையில தாக்கம் இருக்கும். சரக்கு இருப்புல குறைஞ்சிருக்கும், உரிமையில தாக்கம் இருக்கும். உட்திருமலுக்கும் அதே மாதிரி இருக்கும். ஆனா என்னது, சரக்கு இருப்புல கூடி இருக்கும், உரிமையில தாக்கம் இருக்கும். அப்ப உண்மையில விற்பனைக்கு மட்டும்தான் சரக்கு இருப்பு குறைஞ்சி உரிமையில தாக்கம் இருக்கும். அது அதிகரிப்பா இருந்தா லாபமா இருக்கும். நட்டத்துக்கு வித்துருந்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும். அப்ப மைனஸா பிளஸ்ன்றது விஷயம் அல்ல. சரக்கு இருப்பு குறைஞ்சி உரிமையில தாக்கம் இருந்தாலும் அது ஒரு விற்பனையா தான் இருக்கும். அப்ப அதோட பாத்தீங்கன்னா சரி, ஓகே. அப்ப 75,000 குறைஞ்சிருக்கு, 55,000 தாக்கம் இருக்குன்னா அது பிளஸ்ல இருக்கனால லாபம்னு சொல்லலாம். சோ 75,000 பிளஸ் 55,000 1,30,000 விற்பனைன்னு போடணும். இது 12,000 குறைஞ்சிருக்கு. ஆனா என்ன செஞ்சிருக்கு, உரிமையாண்மையில 12,000 குறைச்சிருக்கு. நீங்க இந்த இடைவெளிகளையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. 14வது சரக்கு இருப்பு 80,000 குறைஞ்சிருக்கு, 1,25,000. சரக்கு சரக்கு இருப்பு 80,000 குறைஞ்சிருக்கு, விற்பனை இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 45,000 உரிமையில தாக்கம் இருக்கு. சரியா, அப்ப 80,000 கிரைய பெறுமதி இருக்கலாம். சரக்கு இருப்புல தாக்கம் இருக்கனால அப்ப கிரயத்துல 80,000 போடுங்க. நாலாவது 80,000 கிரயம் பிளஸ் 45,000 லாபத்தை கூட்டினோம்னா 1,25,000 விற்பனை விலை. சரியா, 80,000 கிரயம்னு தெரியும், அதோட 45,000 லாபத்தை கூட்டினா 1,20,000 விற்பனை விலைன்றது. சரி, இதுல பற்றும் சில நேரங்களுக்கு பற்றும் சரக்கு இருப்புல குறைஞ்சி உரிமையில தாக்கம் இருக்கும்னா ஓகே. பட் உங்களுக்கு அதுல பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல தாக்கம் வந்திருக்கும். அதை ரஃபா பார்த்தாலே தெரியும். சோ தயவு செய்து சொல்றேன், விற்பனையை என்ன செய்யக்கூடாது, நீங்க இதை வச்சு கண்டுபிடிக்க கூடாது. இதை இங்கே என்னத்த சொல்றது, கொடுக்கல் வாங்கலை வச்சு எழுத்து வடிவில தந்திருக்க கொடுக்கல் வாங்கலை வச்சு கண்டுபிடிக்க கூட கணக்கீடு சமன்பாடை வச்சுதான் வருமான கூற்றுக்கு எப்பயும் மாத்தணும். அதனாலதான் சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இப்ப 4 விற்பனை தான் எங்களுக்கு ஒட்டுமொத்தமா இருக்கு. அடுத்தது வந்து ஒரு இது போல மொத்தமா 4 விற்பனை தான் இருக்கு. இதுல என்னாச்சு, நான் அந்த ஒழுங்கா பார்க்காம கொடுக்கல் வாங்கலுக்கும் சேர்த்து தொகையை போட்டு வச்சிருக்கேன். வெயிட், -9,863. ஓகே, கீழே சில இதுகள் விளங்குது இல்ல போல. வெயிட், இப்ப விளங்குறது. சரி, இப்ப 4 விற்பனை தான் இருக்கு. அதுல விற்பனை விலையை பார்த்துருவோம். ஒரு லட்சம் பிளஸ் 1,20,000 பிளஸ் 1,30,000 1,25,000 4,70,000 விற்பனை வந்துச்சு எல்லாருக்கும். 60,000 பிளஸ் 80,000 பிளஸ் 75,000 பிளஸ் 80,000 விற்பனை கிரயம் 2,95,000. விற்பனை விலை 4,75,000. விற்பனை கிரயம் 2,95,000 கூட்ட வருது. 4 விற்பனை மொத்தம் வருது எல்லாருக்கும். அது ஓகே. அது எஸ், மத்தாக்கள் என்ன மாதிரி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, சரி. அப்ப விற்பனை விலை 4,75,000 தூக்கி விற்பனையில போடுங்க. இப்ப உட்திரும்பல் கழிக்கணும் உங்களுக்கே தெரியும், அதை பாருங்க. உட்திரும்பல் கழிக்க என்ன செய்யணும், அதுல இந்த விற்பனை இப்ப இந்த மார்க் பண்ண விட்டுருக்கேன், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க, மார்க் பண்ணணும். உட்திரும்பலை என்ன செய்யணும், எப்படி கண்டுபிடிக்கிறது, இருப்புல கூடி இருக்கும், கடன் பட்டோர்ல குறைஞ்சிருக்கும். இருப்புல கூடி வியாபார வருமதியில குறைஞ்சது இதுதான். அப்ப இதுதான் உட்திரும்பல். உட்திரும்பலுக்கு 2 பெறுமதி காணப்படுது, கிரைய பெறுமதி, விற்பனை விலைன்னு உட்திரும்பல 2 இருக்கு. அதுல கிரைய பெறுமதி சரக்கு இருப்புல இருக்கும். அப்ப அது 15,000 கிரைய பெறுமதி. விற்பனை விலை கடன் பட்டோர்ல இருக்கும். அப்ப விற்பனை விலை 25,000. அந்த விற்பனை விலை உட்திரும்பல்ல 2 பெறுமதியில விற்பனை விலைய வந்து
இந்த விற்பனையை கீழே கழிக்கணும். அப்ப 25,000 அந்த விற்பனையை கீழே போடணும். அப்ப இப்படி 450 வரும். சரியா? 25,000 கழிச்சா 450. அந்த உட்திருமல்ட கிரைய பெறுமதி இருக்கு, அதாவது சரக்கிருப்புல இருக்கு 15,000, அதுதான் கிரைய பெறுமதி. அந்த உட்திருமல்ட கிரைய பெறுமதிய இங்க விற்பனை கிரயம் இருக்கு 295 வந்துச்சு விற்பனை கிரயம், அதுல இருந்து டிரெக்டா 15,000 கழிச்சிட்டு 2,80,000 வார மீதியை விற்பனை கிரயம் கொண்டு போறதுக்கு முதலே உட்திருமல்ட கிரைய பெறுமதியை கழிச்சிட்டு இங்கே விற்பனை கிரயத்துல -280 போடணும். விற்பனை விலை விற்பனை கிரயம்னு 2 பெறுமதி எடுத்துருவோம். அப்ப உட்திருமல் பதியும் போது விற்பனை கிரயம் உட்திருமல் பதியும் போது கிரைய பெறுமதி விற்பனை விலைன்னு 2 பெறுமதி காணப்படுது. அது 2ஐயும் நாங்க பதியணும். அதுல விற்பனை விலையை பதிகிறதுக்கு விற்பனை கீழே கழிச்சு காட்டணும், கழிச்சு காட்டுறதை நாங்க காட்டணும். உட்திருமல்ட கிரைய பெறுமதி பதியும் போது எங்களுக்கு வந்த விற்பனை கிரயம், நாங்க ரஃபா எடுத்த விற்பனை கிரயம் அதுல கழிச்சு வாரதை மேல கொண்டு போனோம்னா சரி. சரியா? அப்ப 295 இருந்து அந்த உட்திருமல்ட கிரைய பெறுமதி 15,000 கழிச்சு 280 மட்டும் கொண்டு வந்தோம்னா சரி. அப்ப ஒன்ஸ் ப்ளீஸ். ஓகே வெயிட். உட்திரும்பல் தானே, அழகா சொல்றேன் கேளுங்க. உட்திரும்பலுக்கு 2 பெறுமதி காணப்படுது, விற்பனை பெறுமதி கிரைய பெறுமதி. விற்பனை பெறுமதி கிரைய பெறுமதி, அந்த பொருளை வித்தவில்லை, அடுத்தது அதனுடைய கிரைய பெறுமதி. அப்ப இந்த 5வது தான் உட்திரும்பல். வேணா செக் பண்ணி பாருங்க. 5வது தான் உட்திரும்பல். அதுல 15,000 என்ன பெறுமதியா இருக்கும்? சரக்கு இருப்புல தாக்கம் செலுத்துறதுனால அது கிரைய பெறுமதியா தான் இருக்கும். 25,000 என்னது? விற்பனை விலையா காணப்படும், அதனால கடன் பட்டோல தாக்கம் செலுத்துறதுனால. அப்ப 15,000 கிரைய பெறுமதியை நீங்க என்ன 25,000 விற்பனை விலையை நீங்க என்ன செய்யணும்னா, விற்பனை இங்கதான் இருக்காரு, அதுக்கு கீழே தானே உட்திரும்பல் இருக்கு. அப்ப விற்பனை விலை 25,000 விற்பனையை கீழே உள்ள உட்திரும்பல்ல கழிக்கணும். இப்படி கழிச்சு காட்டணும். அப்ப 450 வரும். உட்திரும்பல்ல கிரைய பெறுமதி 15,000 இருக்கு, அத எங்கேயும் கழிச்சு காட்டக்கூடாது. அந்த 15,000 கிரைய பெறுமதி அப்படியே கொண்டு வந்து நாங்க விற்பனை கிரையம் ரஃபா எடுத்து வச்சிருக்கோம் இல்ல இருக்கு, அதுல விற்பனை கிரையம் 295 காட்டுது தானே, அதுல இருந்து 15,000 கழிச்சு வர மீதியும் இங்க வந்து கொண்டு வந்து என்ன செய்யணும்? போடணும். விளங்கிட்டு விளங்காட்டி சொல்லுங்க, என்ன பிரச்சனை இல்லாட்டி டக்குன்னு ஒரு மெசேஜ் போட்டாலும் ஓகே. ஓகே சரி. அடுத்தது என்ன செய்யணும்? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். மொத்த லாபம் போடணும். 450 இருந்து 280 கழிச்சா 1,70,70,000 மொத்த லாபம். அது ஓகே. இப்ப என்ன செய்யலாம்? அடுத்தது ஏனைய வருமானம் காணணும். ஏனைய வருமானம் எப்படி காண்றது? ஏனைய வருமானம் என்ன? பொருட்களை விற்பனை செய்யறது மூலமா எங்களுக்கு கிடைக்கிற லாபம் தான் இந்த மொத்த லாபம். அதை விட்டு வேற பிற வருமானங்கள் உழைப்போம், அதுதான் ஏனைய வருமானம். அந்த வருமானம் உரிமையை கூட்டி இருக்கும். அப்ப அதை கண்டுபிடிச்சோம்னா சரி. பட் எங்களோட மூலதனமும் எங்களோட உரிமையை கூட்டுன்ற காரணத்தினால அதை டிக் பண்ணிட்டு வர்றது பெட்டர். பட் இந்த இடத்துல எங்களுக்கு மூலதனம் வரல தானே? யாராவது போடுங்க பாப்பா. மூலதனம் வரல தானே? வந்துச்சா? ஓகே, வரல. அதுதான் வரல. அப்ப மூலதனம் வராதனால ஒன்றுக்கும் போட தேவையில்ல. இதுவும் அதிகரிப்பு இருக்கான்னு பார்த்து வருமானமா காட்டி விடுவோம். இதுவும் அதிகரிப்பு இருக்கா? இப்படியே வரணும். அல்ல இப்படி நான் விரல் வச்சு வர மாதிரி தான் வரணும். அப்பதான் டக்குனு செய்வீங்க. இதை நீங்க 15 மினிட்ஸ்ல ஃபைனல் பேப்பர்ல செய்யணும். நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க. நான் சொல்ற மாதிரி வேலை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். மேபி கஷ்டமா இருக்கும் கொடுக்கல் வாங்கல பார்க்க சொல்றேன்றது. இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல, ஐ திங்க் கடன் கொடுத்தவருக்கு காசும் நாங்க செலுத்தல போல. அப்ப ஏனைய வருமானமே இல்லை இந்த இடத்துல. அப்ப டேஷ். சரியா? ஓகே. சரி. அப்ப ஏனைய வருமானமே இந்த இடத்துல இல்ல. அப்ப செலவினங்களும் பதியும் போது என்ன செய்யணும்? பற்றும் உரிமையை குறைக்கணும் தானே. அப்ப பற்ற மட்டும் 15 அது 12,000 என்னமோ வந்துச்சு. 13வது தானே.
13வது டிக் பண்ணிடுவோம். பற்ற பேக் பண்ணிடுவோம். அப்ப என்னது, செலவினங்களை பதிகிற வேலை மட்டும்தான். அது உரிமையை குறைச்சிருந்தாங்க. இந்த 45,000 குறைஞ்சிருக்கு. இதை நாங்க கொஞ்சம் சைட்ல மார்க் பண்ணி வைக்கிறது பெட்டர், இல்லாட்டி கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கிறது பெட்டர். அப்படி ஞாபகம் இல்லாட்டி இந்த டக்குனு வந்து பாருங்க. அப்ப செலவீனம் காப்புறுதி மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. பிராக்டிஸ்ல கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்க பாருங்க, இல்லாட்டி கஷ்டம் தானே அது, கொஞ்சம் பக்கத்துல எழுதி கொள்ளுங்க. சரியா? அப்ப 45,000 காப்புறுதி. ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்கல பாக்குறது வேற, எக்ஸாம்ல செய்யும் போது எவ்வளவு எஃபிஷியன்சியா செய்ய முடியுமோ அவ்வளவு எஃபிஷியன்சியா செய்யும். ஓகே, அப்ப 45,000ன்றது ஒரு காப்புறுதி செலவு போட்டாச்சு. 13,000 என்பது சரி 45,000 என்பது சம்பள செலவு. 45,000ன்றது சம்பள செலவு. 45,000 சம்பளம். சம்பளம். 13,000 என்பதுதான் காப்புறுதி. ஓகே, 10,000 என்பது என்ன? 10,000 10,000 10,000 எத்தனையாவது கொடுக்கலாங்க? 7 7 7. 7வது தொலைபேசி கட்டணம் 10,000. தொலைபேசி 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 அதுமையா 10,000. தொலைபேசி வந்து 10,000. 20,000 இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும். 20,000 பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர்ல எல்லாம் தாக்கம் செலுத்தி இருக்கு. அப்ப இது என்னது, கொடுத்த கழிவா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அப்ப கொடுத்த கழிவு 20,000 போடணும். அதையும் டிக் பண்ணிட்டு கீழே 10,000 ஒன்று இருக்கு, அது என்னன்னு பார்க்கணும். அதுதான் தொலைபேசி கட்டணம் போல. மேல 10,000 என்ன வந்துச்சு தெரியும். சரி சரி, இந்த 10,000 திருப்பி கீழே நான் 15 விடுறேன். இந்த 10,000 தான் உண்மையா தொலைபேசி கட்டணம். இந்த 10,000 ஒன்றும் இல்ல. இந்த 10,000 நான் உட்திரும்பல டிக் பண்ணாம விட்டேனே. இந்த 10,000 உட்திரும்பல டிக் பண்ணாம விட்டேனே, அதனால திருப்பி வந்துருச்சு. உட்திரும்பல இப்ப டிக் பண்ணியாச்சு. இந்த 10,000 தான் என்னது, உண்மையாவே தொலைபேசி கட்டணம். சரி, அடுத்தது 8,000 ஒன்று குறையுது. இதுவும் நீங்க பார்க்க தேவையில்ல, வங்கி கடன்ல தாக்கம் இருக்கனால இது இந்த 8,000 என்னவா இருக்கும், வங்கி கடன் வட்டியா இருக்கும். அப்ப 8,000 வட்டி. ஓகே, அடுத்தது 75,000 பெரும் அது இல்ல. சரி, நான் இதை வாசிக்கிறேன் இப்ப. இது 80,000 குறைஞ்சிருக்கு. 80,000 குறைஞ்சிருக்கு. இது என்னது, மோட்டார் வாகன விபத்து நட்டம். மோட்டார் வாகன விபத்து நட்டம். மோட்டார் வாகன விபத்து நட்டம். நட்டத்தை 80,000 போடும். ஓகே, டிக். அடுத்தது 9,000 குறைஞ்சிருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும், பெருமான தேவை. பெருமான தேவை அது. அப்போ 9,000. சரி, இப்ப செலவுகளை மொத்தமா கூட்டுங்க. 45,000 பிளஸ் 13,000 பிளஸ் 10,000 பிளஸ் 20,000 பிளஸ் 8,000 பிளஸ் 80,000 பிளஸ் 9,000. 1,85,000 செலவு வருது. 1,85,000 செலவு வருது. 45 திருப்பி கூட்டுவோம். 45 பிளஸ் 13 பிளஸ் 10. 45 பிளஸ் 13 பிளஸ் 13 பிளஸ் 10 பிளஸ் 20 பிளஸ் 8. எஸ், 1,85,000. அப்போ 1,70,000 இருந்து 1,85,000 போனா 15,000 என்னது மைனஸ்ல வரும். அதாவது தேறிய நட்டம். இந்த மாசம் நாங்க நட்டம் அடைஞ்சிருக்கோம். அது கூட காரணம் எங்களுக்கு அது மோட்டார் வாகனம் விபத்தானனால தான். அப்ப நட்டமும் வரும். அப்ப தேறிய நட்டம்னு போட்டீங்கன்னா சரி. சரி, எல்லாருக்கும் ஓகே அது? சர்பீஸா வருமான குற்றையா நல்லா செஞ்சீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்படி ஆட்டெல்லாம் விடணும். அப்பதான் என்ன செய்யலாம், பெரிய விளங்கி இருக்கு. ஓகே, வருமான கூட்டு செஞ்சாக்கள் ஆட் போடுங்க பாப்போம். சின்ன பிள்ளை மாதிரி விளையாடு, உங்களுக்கு பறக்குது சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுறது. இப்ப ஏதோ பறக்குது. சரி சரி, போதும். இப்ப என்ன செய்யுங்க, ஆன்சர் சரியா வரது பரவாயில்ல, இப்ப விளங்கிருச்சு தானே, அது போதும். மெரிசாக்கு இப்ப விளங்கிட்டா? எஸ், ஓகே, அது போதும். இப்ப விளங்குறதுதான் முக்கியம்.
சரி, அடுத்த கொஞ்சம் டக்குனு செய்யணும், திருத்தலாம். எஸ், திருத்தலாம். 15 நிமிஷம் தான் டைம். இப்ப வரைக்கும் 24 5 10. ஓ, 15 நிமிஷம் தான் டைம். 20க்கு டக்குனு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வெரி சாரி. 15 நிமிஷம் தான் டைம், செய்யுங்க. எஸ். அடப்பா, அடப்பாவி, அந்த டபுள் லைனே இப்ப நான் போடணுமாடப்பா. சரியாப்பா, டபுள் லைன் போட்டுட்டே போதுமா? யாரு தான் நீங்க, எங்கப்பா இருக்கீங்க? டபுள் லைன் போடாத ஒரு குத்தமா? சரி சரி, போட்டுட்டேன். 2 கோல் கிழங்க போட்டுட்டேன். சரி, எல்லாம் செய்யுங்கப்பா, 20க்கு வாங்குவேன். தேங்க் மிஸ். இருங்க இருங்க, எனக்கு இப்ப மினிஸ் மெசேஜ் போட்ட பிறகுதான் தெரியும். கொஞ்சம் இரு. ஏன்னா என்னதுன்னா, பேரிய சொத்து அடிப்படையில நாங்க செய்யல. பெரிய சொத்து அடிப்படையில செய்யல, சும்மா பார்த்துட்டு இருங்க, செஞ்சுருது. இல்லாட்டி கொஞ்சம் இப்படியே நீங்க செய்யணும், அவ்வளவு நான் டிஸ்டர்ப் பண்ணல. கடைசியா செஞ்சு விடுறேன். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகல செஞ்சு விடுறேன். இப்ப நீங்க அதை கொஞ்சம் செய்யுங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. செய்யுங்க, உங்களோட கணக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு செய்யுங்க. நான் அதை செஞ்சு விடுறேன் உங்களுக்கு. பற்றொரு செலவு இல்ல, பற்ற எப்பயுமே வருமான கூட்டுல கழிப்படாது. சரியா? ஒரு டவுட் கேட்டா நான் அதான் சொல்றேன், எல்லாருக்கும் சேர்த்து. பற்றொரு செலவல்ல, அது வருமான கூட்டுல கழிப்படாது. அதே மாதிரி மூலதனமும் ஒரு வருமானம் அல்ல, வருமான கூட்டுல கூட்டப்படாது. பெரிய சொத்து அடிப்படையில லாபம் கணிக்கும் போது ஒரே விட வருது இல்லைன்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. கொஞ்சம் இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். நீங்க இப்போதைக்கு மத்த கணக்கு செய்யுங்க.
ஆஹ் ஒரு செகண்ட் என்னையே குழப்பி விட்டுட்டீங்க. பைத்தியம் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. என்னது, நீங்க அனுப்பியிருந்தீங்க தானே, ஒரு ஆள் போட்டோ அனுப்பியிருந்தீங்க தானே, அதெல்லாம் நான் உங்களுக்கு சமன்பாடு சொல்லி தந்திருக்கேன். இறுதி தேறிய சத்துல இருந்து ஆரம்ப தேறிய சத்தை கழிக்கணும். நீங்க ஆரம்ப தேறிய சத்துல இருந்து இறுதி தேறிய சத்தை கழிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு ஆள் இறுதி தேறிய சொத்துல இருந்து, இறுதி தேறிய சொத்துல என்ன, உரிமையாண்மை. அப்ப இறுதி உரிமையாண்மை 763, அதுல இருந்து என்ன செய்யணும், ஆரம்ப உரிமையாண்மையை கழிக்கணும். அப்ப அப்படி கழிக்கும் போது அது கழிச்சிட்டு பற்று இருந்தா பற்ற கூட்டணும். பற்று எவ்வளவு, 12, அதை கூட்டணும். மேலதிக மூலதனம் கழிக்கணும். இதுல மேலதிக மூலதனம் இல்ல. அப்ப இறுதி தேறிய சொத்துல இருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிச்சா உங்களுக்கு 863 மைனஸ் 890 மைனஸ் 27 வரும். மைனஸ் 27 அதோட பிளஸ் 12 கூட்டணும், உங்களுக்கு நட்டம் -15 வரும். அதாவது மைனஸ்ல போடாதீங்க, தான் நட்டம் வரும். விளையுதா? அப்ப நீங்க என்ன செஞ்சுட்டீங்கன்னா, ஆரம்ப தேரியத்துல இருந்து இறுதி தேரிய சொத்தை கழிச்சா பிளஸ்ல தான் இவ்வளவு வரும். இறுதி தேரிய சொத்துல இருந்து, இறுதி உரிமையாண்மையில இருந்து தான் ஆரம்ப உரிமையாண்மையா கழிக்கும்.
சரி, ஒரு விஷயம் கேட்கிறேன். மூலேடுகள் பாடங்கள் தெரியும் நினைக்கிறேன். சரி, தெரியாத சில பேருக்கு சொல்லணும்னா நார்மலா ஒரு அட்டவணை ஒன்றுல இந்த கொடுக்கல் வாங்கலை எங்க பதிகிற அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த மூலேடுகள்ன்ற பாடம். அப்ப அது எப்படின்னா யோசிச்சு செய்ய வேண்டியது இல்ல. இப்படி இப்படி பதிகிற மாதிரி அந்த மாதிரி வேலை தான் இருக்கும். அதே நேரத்துல அந்த பாடம் இன்னொரு பாடத்தோட கனெக்ட் ஆகல, எந்த ஒரு பாடத்தோடயும் கனெக்ட் ஆகல. ஒரு அது தெரிஞ்சாதான் இப்ப அடுத்த பாடத்தை சொல்லி கொடுக்கலான்ற மாதிரி கனெக்ட் ஆகல. இந்த விஷயம் சொல்லி கொடுக்காட்டி இரட்டை பதிவு சொல்லி கொடுக்கல. அது இந்த தாக்கம் அதிகரிப்பெல்லாம் வழங்கினா தான் இரட்டை பதிவு சொல்லி கொடுக்கலாம். அதெல்லாமே தெரிஞ்சாதான் எந்த ஒரு பாடமும் செய்யலாம். அதே மாதிரிதான் அடுத்தடுத்த பாடங்களும் இன்னொரு பாடத்தோட கொஞ்சம் இன்டர் கனெக்ட் ஆகி இருக்கும், நிறையவே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். பட் இந்த மூலேடுங்கிற பாடம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இன்டர் கனெக்ட் ஆகல. அப்ப அந்த மூலேடுங்கள் பாடம் இந்த கிளாஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். ஸ்லோவா தான் சொல்லி கொடுப்பேன், அழகா சொல்லி தருவேன் அவங்களுக்கு. அப்ப ரெக்கார்டிங் பார்த்துருப்பீங்க, யாராவது அப்படி இப்படின்னு கிளாஸ் வராம விட்டு ரெக்கார்டிங் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரெக்கார்டிங்கோட ஃபீல் தெரியும் எப்படி இருந்திருக்கும். ஸோ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, மூலேடுகளை நான் லைவ் கிளாஸ்ல செய்யாம 2027க்கு எனக்கு இப்ப மூலேடுகள ரெக்கார்டிங் ஆல்ரெடி இருக்கு. பட் அது குவாலிட்டியான ரெக்கார்டிங் இல்ல. அது என்னன்னா கொஞ்சம் நான் 500 எடுக்கும் போது எடுத்த வீடியோஸ் நல்ல குவாலிட்டியில இருக்காது, உங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கும். பட் இனிமே இருக்கிறது நல்ல பியர் குவாலிட்டியில இருக்கும். பட் ஸோ தட் எனக்கு நியூ ரெக்கார்டிங்ஸ் எடுக்கணும். ஸோ 27 வச்சுக்கு நான் மூலேடுகள் செஞ்சிருவேன், எப்படியுமே செஞ்சிருவேன். இப்ப பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகுறேன்னா ஒரு மார்ச் மாதிரி முடிச்சிருவேன் மூலேடுகள் நம்புறேன். மூலேடுகள் மார்ச் முடிச்சிடலாம். உங்களுக்கு மார்ச் மாசம் மாதிரி மூலேடுகளோட ஃபுல் ரெக்கார்டிங் தரேன். ஃப்ரீ தான் அது, அதுக்குள்ள காசு இல்ல, ஃப்ரீ தான். உங்களோட ஃபீஸ்ல இன்க்ளூட் ஆகுது தானே, எல்லா படமும் படிப்புக்கிறேன்னு தான் சொல்லுங்க. அப்ப ஃபீஸ்ல மூலேடுகள் ரெக்கார்டிங் தரேன், ஒரு 10-12 ரெக்கார்டிங் கிட்ட வரும். அந்த 10-12 ரெக்கார்டிங் அதுல அர்த்தம் என்ன, 10-12 கிளாஸ். அப்ப அந்த 10-12 கிளாஸ நாங்க லைவ் கிளாஸ் எடுத்தோம்னா என்ன செய்யறோம், 10-12 கிளாஸ் போயிடும். இதே நான் ரெக்கார்டிங் தந்தனா இருந்தா அந்த மூலேடுகள்ல 10-12 கிளாஸ் சேவ் ஆகும். ஸோ அதான் கேட்கிறேன், உங்களுக்கு மூலேடுகள் ரெக்கார்டிங் தரது எல்லாருக்கும் ஓகேன்றது எனக்கு கொஞ்சம் ஹேண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ரெக்கார்டிங் தந்தா ஓகேயா? 12 ரெக்கார்டிங் கிட்ட வரும், அதை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அழகா உங்களுக்கு ஆர்டரா தான் அனுப்பு. என்ன மாதிரின்னு சொல்லுங்க, அப்படி ஓகே இல்லைன்னா ஓகே இல்லை அனுப்புவோம். மெயின் திங் என்னன்னா, கம்பெனி கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு, உங்களுக்கு தெரியும். கம்பெனி பங்குடைமை எல்லாம் நேரத்துக்கு எவ்வளவு படிச்சு முடிக்கிறோம். இப்ப எனக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண இயலாது. அதை விட ஏலவல்ன்றது என்னது, செல்ஃப் ஸ்டடியில இயங்குற விஷயம். செல்ஃப் ஸ்டடி தான் முக்கியம் ஏலவலுக்கு. அப்படி இருக்கும் போது நேரத்துக்கு நான் சில பாடங்களை முடிச்சாதான் நீங்க நேரத்துக்கு படிக்கலாம். அதே மாதிரித்துல நிறைய பாடங்கள் எனக்கு முடிக்க இருக்கு. ஸோ தட் நாங்க சில இப்படிதான் செஞ்சாகணும். ஸோ நான் இப்ப லைவ் கிளாஸ் இன்னொரு பாடம் இருக்கு, அதே யூனிட் 4லயே மூலேடுகள் முதல் செக்டர், அடுத்தது வங்கி கணக்கு எனக்கு கூட்டுறன்னு ஒரு பாடம் இருக்கு. அதை லைவ் கிளாஸ் தான் தரலாம், அதை ரெக்கார்டிங் தரையலாம். அது ஏன் தரையலாம்னா அது சிந்திச்சு செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அந்த வித்தியாசமா கணக்குகள் தரணும், அதை நான் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் மூலேடுகள் நாட் லைக் தட், அது வித்தியாசம். அது சும்மா பதிகிற வேலை மட்டும்தான். என்ன மாறும்னா கேள்வி தாராவிதம் மாறும், தாராவிதம் மாறும். அதுவும் நான் டியூட்ல இப்படி ஃபைனல் பேப்பர் கேள்வி வருமா அப்படி இருக்கான்றதுக்காக எஃப்டபிள்யூசி மாடல் பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு வெல் ப்ராக்டிஸ். அதனால நீங்க ரெக்கார்டிங் அழகா பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ நீங்க ஓகே சொன்னனால நம்பி கவனமா இருங்க, ரெக்கார்டிங் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இல்லாட்டி நான் அந்த மூலேடுகள் போற டைம் வேணும்னா சொல்றேன், அந்த கிளாஸுக்கு லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், அது உங்களோட ஆப்ஷன். சரி, அப்ப அப்படி போவோம், கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம்னு நம்புறேன்.
11வதுல மீதிகளை பதிவோம். முதலாவது மீதிய பதிவோம். மீதி தளப்பாடம் தளப்பாடம் அலுவலக உபகரணம். இது ரெண்டுமே என்னது? ஒரு நடைமுறையால சொத்து. நடைமுறையால சொத்து தான் என்னன்னு சொல்றோம்? ஆதனம் புரிபகரம்னு சொல்றோம். அப்ப தளப்பாடமும் நடைமுறையால சொத்து, அலுவலக உபகரணமும் நடைமுறையால சொத்து. அப்ப 200 + 500 ஆதனம் புரிபகரம். கடன்பட்டோர் 500, இருப்பு 800, உட்கொடுப்பனவு 100, காசு 600, வியாபார கொடுப்பனவு 400, ஏனைய செல்மதி 50, உட்பண பெறுவனவு 200, 10% வங்கி கடன் 500. அப்ப உரிமையான எவ்வளவுன்னு பார்ப்போம். ஐநூறு + 500 + 800 + 100, 1350 எங்கட உரிமையான. 1350 எங்கட உரிமையான. சரி, முதலாவது பார்ப்போம். 5 லட்சம் கிரயமான சரக்கிருப்புகள் கணக்கு கொள்வனவுன்றது அது கடனுக்கு கொள்வனவு. 5 லட்சம் கிரயமான சரக்கிருப்புகள் அப்ப கடனுக்கு கொள்வனவு. அப்ப 5 லட்சம் கிரயமான சரக்கிருப்ப கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது சரக்கிருப்பு நிறுவனத்துக்குள்ள வருது. அப்ப சரக்கிருப்புல 5 லட்சம் கூடும். இத காசுக்கு கொள்வனவு செஞ்ச காசு போக இல்ல, கடனுக்கு கொள்வனவு செய்யும் போது அந்த காசை நான் எதிர்காலத்துல கொடுக்கணும். அப்ப என்ற பொறுப்பு கூடும். என்ன பொறுப்பு? வியாபார கொடுக்குமதின்ற பொறுப்பு. அப்ப பொறுப்புல 5 லட்சம் கூடும். சரி, இரண்டாவது 2 லட்சம் கிரயமான பொருளை 3,80,000க்கு வித்திருக்கு. 2 லட்சம் கிரயமான பொருளை 3,50,000க்கு விற்பனை செய்திருக்கேன். அதற்கான ஒரு பகுதி முற்பண பெறுவனவனில் உள்ளடங்கி உள்ளது. மிகுதி விற்பனையின் போது பெறப்பட்டதாம். அதாவது 2 லட்சம் கிரயமான பொருளை 3,50,000க்கு வித்திருக்கேன். இதற்கான ஒரு பகுதி முற்பண பெறுவனவில் உள்ளடங்கி இருக்கான். அப்ப முற்பண பெறுவனவு மேல ஆரம்ப மீதியில போய் பார்த்தா 2 லட்சம் இருக்கும். அப்ப இதே மாதிரி ஒரு கணக்கு ஒன்று செஞ்சிருந்தோம். எல்லாருக்கும் தெரியும். 2 லட்சம் கிரயமான பொருள் இப்ப 3,50,000க்கு வித்திருக்கோம். அப்ப இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த நபர் இந்த சாமான வாங்குறதுக்கு முன்கூட்டியே காசு தந்துட்டாரு. அதான் முற்பண பெறுவனவில் உள்ளடங்கியுள்ளது. அதை நான் அப்படி முற்பண பெறுவனவில் உள்ளடங்கியுள்ளதுனால நாங்க இப்படி அதை சொல்லலும். முற்பண பெறுவனவு என்ன? இந்த மாசம் இருந்து கொண்டு அடுத்த மாசம் சாமான் வாங்குறதுக்கு முன்கூட்டியே நாங்க காசை வாங்குறது. இந்த மாசம் இருந்து கொண்டு அடுத்த மாசம் சாமானை விற்கிறதுக்காக முன்கூட்டியே என்ன செய்யறது? காசை வாங்குறதுதான் முற்பண பெறுவனம். அப்ப அப்படித்தான் இந்த மாசம் சாமானை விற்கிறதுக்கு போன மாசமே ஒரு ஆள்கிட்ட காசு வாங்கியிருக்கேன் போல. அதுதான் அந்த 2 லட்சமா. அப்ப இந்த நபர்கிட்ட தான் அந்த காசு வாங்கியிருக்கேன். அப்ப 3,50,000 விலை வச்சு வித்திருக்கீங்க. ஆனா அதுல 2 லட்சம் என்ன செஞ்சிட்டோம்? ஆல்ரெடியே வாங்கிட்டோம். அப்ப இப்ப 2 லட்சம் கிரயமான பொருள் போறனால இருப்புல 2 லட்சம் கிரயமான பொருள் குறையும். எவ்வளவு தரணும்? அவர் 3,50,000 தரணும். அதுல என்ன செஞ்சிட்டோம்? 2 லட்சம் ரூபாய் ஆல்ரெடி வாங்கிட்டோம். அதனாலதான் அது என்னன்னு சொல்றோம்? முற்பண பெறுவனம்னு சொல்றோம். அப்ப என்ன செஞ்சிருக்கோம்? இதுக்கான காசு 2 லட்சம் ரூபாய் போன மாசமே அட்வான்ஸா வாங்கியிருக்கோம். இந்த மாசம் விற்கிறதுக்காக போன மாசமே வாங்கியிருக்கோம். அப்ப போன மாசம் அதை வித்திருப்போமா காசை வாங்கிட்டு? இல்ல. அப்ப போன மாச கணக்கு அடிப்படையில் அது என்னவா கருதப்பட்டிருக்கும்? ஒரு பொறுப்பா கருதப்பட்டிருக்கும். ஏன்? சாமான விற்காதனால அந்த பொறுப்பை என்ன செய்யும்? இந்த மாசத்துக்கு வரும். அப்படியே இப்ப அந்த சாமானை விற்கும் போது அந்த பொறுப்பு இல்லாம போயிருமா? இல்லை. ஏன்னா சாமானை வித்துட்டீங்க தானே. அப்ப அந்த 2 லட்சம் பொறுப்பு குறைஞ்சிடும். ஓகே. பட் 3,50,000 தானே தரணும், 2 லட்சம் தானே தந்திருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1,50,000 மிகுதி என்ன சொல்லியிருக்காங்க? மிகுதி ஏப்ரல் மாதம் மிகுதி விற்பனையின் போது பெறப்பட்டதா? இப்ப விற்பனை செய்யும் போது பெறப்பட்டதா? அப்ப இப்ப பெறப்பட்டிருக்கு. அப்ப காசு நிறுவனத்துக்குள்ள இப்ப வருது. மீதி காசு இப்ப வாங்குறீங்க. 1,50,000 காசு வருது. இப்ப அடுத்தது 2 லட்சம் பெருமதியான பொருளை 3,50,000க்கு விற்கும் போது 1,50,000 லாபம் இருக்கு. அது உரிமையை கூட்டும். இதுல யாரும் குழப்பம் இருந்தா கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, 2 லட்சம் கிரயமான பொருளை 3,50,000க்கு இப்ப விற்பனை செஞ்சிருக்கோம். அதுதான் இப்பத்தைய கதை. இப்ப கதை என்னன்னா, 2 லட்சம் கிரயமான பொருளை 3,50,000க்கு வித்ததான் இப்ப கதை. இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப 2 லட்சம் கிரயமான பொருளை 3,50,000 இப்ப வித்திருக்காங்க. அது எது?
2ஆம் தேதி முதலாம் மாசம் ஸ்டார்ட் ஆனவனே வித்திருக்கான் தானே. இந்த நபர் அதுல உங்களுக்கு சொல்லியிருக்கு முற்பண பெருவனவுடன் தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்குது. அது அர்த்தம் என்னன்னா, இந்த நபர் ஆரம்ப மீதியில் ஒரு முற்பண பெருவனவன் ஒரு பொறுப்பு காணப்படுது. முற்பண பெருவனவு பொறுப்புனா என்ன? நீ இப்ப இந்த மாசம் இருக்கீங்கன்னா அடுத்த மாசம் சாமான விற்கிறதுக்காக வாடிக்கையாளர்கிட்ட முன்கூட்டியே காசு வாங்குறது. அப்படி காசு வாங்கின அது பொறுப்பு தானே. சாமான விற்க போறது அடுத்த மாசம், ஆனா சாமான விற்காம என்ன செஞ்சுட்டான், புக் பண்றதுக்காக முன்கூட்டியே அவர்கிட்ட காசை வாங்குறோம். வாடிக்கையாளர் என்ன செய்யறாரு, புக் பண்ணி வைக்கிறதுக்காக முன்கூட்டியே காசை தராரு. ஆனா சாமான் விற்கப்பட போகிறது அடுத்த மாதம். அப்படித்தானே முற்பண பெருவனவு. அப்ப அப்படித்தான் இந்த மாசம் சாமான வாங்குறதுக்காக ஒரு வாடிக்கையாளர் எனக்கு போன மாசமே காசு தந்திருக்கார். அந்த வாடிக்கையாளர் யாரும் இல்லையா, இப்ப சாமான வித்தீங்களே அந்த வாடிக்கையாளர் தானாம். அப்ப 2 லட்சம் கிரயமான பொருளை 3,50,000 விற்பனை விலையில ஒரு ஆளுக்கு விற்கிறீங்க. இந்த குறித்த வாடிக்கையாளர் எனக்கு அதுல ஒரு 2 லட்சம் ரூபாய், இப்ப எனக்கு அவர் 2 லட்சம் சாமான 3,50,000 விலை வச்சு வித்தா, 3,50,000 விலை வச்சு வித்தா 3,50,000 காசுல தரணும். ஆனா இதுல 2 லட்சத்தை போன மாசமே தந்துட்டாராம். 2 லட்சத்தை போன மாசமே தந்துட்டாரு, ஓகே. பட் நான் சாமான இந்த மாசம் தானே விற்கிறேன். ஆனா 2 லட்சத்தை போன மாசமே தந்துட்டாருன்னா போன மாசம் பொறுத்தவரையில அது என்னவா இருக்கும், ஒரு பொறுப்பா இருக்கேன். சாமான விற்காமையே காசு வாங்கியிருக்கேன். அந்த பொறுப்பு எப்படி உறுதிப்படுத்தப்படுது, முற்பண பெருவனவனு அந்த அக்கௌண்டிங் டேர்ம்ஸ்ல தந்திருக்காங்க 200. அப்ப அதுல அர்த்தம் என்ன, முற்பணமா யார்கிட்ட ஒரு 200 எதுக்கோ வாங்கியிருக்கோம். ஆனா அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதானே. இப்ப மீதியை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி விளங்குது, யார்கிட்டயோ சாமான விற்க முற்பணமா 200 வாங்கியிருக்கோம். அதாவது சாமான கொடுக்காம ஒரு அட்வான்ஸ் ஒண்ணு வாங்கியிருக்கோம். அதுதான் முற்பண பெருவனன் இருக்கு. யார் என்கிட்ட வாங்கணும் எங்களுக்கு தெரியும். அதனாலதான் கொடுக்கல் வாங்கலுக்கு வரும்போது சொல்றாங்க, இந்த 2 லட்சம் ரூபாய் சாமான இப்ப ஒரு ஆளுக்கு 3,50,000 வித்தீங்களே, இவர்கிட்ட தான் நீங்க இப்ப ஆரம்பம் இதுல பார்த்த முற்பண பெருவனம் வாங்கியிருக்கீங்க, இவர்கிட்ட தான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க. அப்ப அதுல அர்த்தம் என்ன, இப்ப சாமான் வித்த ஆல்ரெடி அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஆல்ரெடி அட்வான்ஸ் வாங்கிட்டோம்னா அந்த அட்வான்ஸ் வாங்கினாண்டு, அதாவது போன மாசம் அதை எப்படி பயஞ்சிருப்போம், சாமான விற்காம வாங்கினால அது எங்களுக்கு ஒரு பொறுப்பா இருந்திருக்கும். அந்த சாமான கொடுக்கும் வரைக்கும் ஒரு பொறுப்பா இருந்திருக்கும். இப்ப அந்த சாமான் கொடுக்கும் போது 2 லட்சம் கிரயமான சரக்கு இருப்பு போறது யூஸ்வலா இருப்ப குறைக்கும். அப்ப 2 லட்சம் இருப்புல குறையும். அந்த சாமானை கொடுத்துட்டனால, இப்ப அந்த சாமானை அவருக்கு ஒப்படைச்சிட்டனால அந்த 2 லட்சம் அட்வான்ஸா வாங்கி வச்ச அமௌண்ட், அந்த பொறுப்பு அட்வான்ஸா வாங்கி வச்சன்ற அந்த முற்பண பெருவனவு பொறுப்பு 2 லட்சத்தால குறையும். அப்பயும் ஒரு விஷயம் இருக்கு, விற்பனை விலை 3,50,000, ஆனா எனக்கு அட்வான்ஸா தான் அந்த 2 லட்சம். அப்படி பார்த்தா இப்ப இனி அவர்கிட்ட எனக்கு 1,50,000 தர நிலைமை ஆயிட்டு, அதை தந்துட்டாரா இல்லைன்றதை செக் பண்ணிடணும். விற்பனையின் போது பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த 1,50,000 காசு டெபினிட்டா வந்திருக்கும். அப்ப காசுல 1,50,000 கூடும், காசுல 1,50,000 கூடும். ஓகே. இப்ப 2 லட்சம் ரூபாய் பொருளை 3,50,000 வித்தா என்ன விற்பனையா இருந்தாலும் அதுல லாபம் இருக்கும். அப்ப 1,50,000 லாபம், அது உரிமையை கூட்டும். இப்போ ஓகே. ஓகே, சரி. இதுல எவ்வளவு இருந்துச்சு, 200. ஓகே. 3வது, கடந்த மாத மின்சார கட்டணம் 20,000-ம் இம்மாத மின்சார கட்டணம் 25,000-ம் செலுத்தப்பட்டது. கடந்த மாச மின்சார கட்டணம் 20,000-ம் இம்மாத மின்சார கட்டணம் 25,000-ம் செலுத்தப்பட்டது. கடந்த மாதத்துக்கு 20,000, இந்த மாதத்துக்கு 25,000. இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி இல்ல, கடந்த மாசத்துக்கு ஒரு 25,000, இந்த மாசத்துக்கு ஒரு 25,000 சேர்த்து செலுத்தி இருக்கீங்கன்னா இந்த மாசம் எவ்வளவு காசு போயிருக்கு, 45,000 போயிருக்கு. இப்ப நீங்க இப்ப நாலாம் மாசம் முதலாம் மாசம் 4ஆம் தேதி, முதலாம் மாசம் 4ஆம் தேதி கடந்த மாசத்துக்கு 20,000-ம் இந்த மாசத்துக்கு 25,000-ம் கொடுத்திருக்கீங்கன்னா மொத்தம் எவ்வளவு போயிருக்கும், 45,000 போயிருக்கும். அப்ப இந்த மாசம் 45,000 காசு போயிருக்கும். அப்ப காசுல 45,000 குறையும், காசுல 45,000 என்ன செய்யும், குறையும். ஓகே. அதுல 20,000 என்னது, கடந்த மாதத்துக்குரியது. 25,000 என்னது, இந்த மாதத்துக்குரியது. இந்த மாச செலவுத்தான் என்ன செய்யும், எங்களோட உரிமையை குறைக்கும். இந்த மாச செலவுத்தான் என்ன செய்யும், எங்களோட உரிமையை குறைக்கும். அப்ப 25,000 உரிமையை குறைக்குது. சரி. 20,000 தான் என்னது, கடந்த மாதத்துக்குரியது. கடந்த மாதத்துக்குரிய செலவு இந்த மாசம் செலுத்தி இருக்கோம்னா அதுல அர்த்தம் என்ன, கடந்த மாச செலவை கடந்த மாசம் செலுத்தாதனால, இப்ப போன மாச செலவை போன மாசம் செலுத்தாதனாலதான் அதை இந்த மாசம் செலுத்துறோம். அப்ப கடந்த மாச செலவை நீங்க கடந்த மாதமே செலுத்தலைன்னா
கடந்த மாதத்தை பொறுத்தவரையில் கடந்த மாதத்தை பொறுத்தவரையில் அது என்னவா காணப்படும்? ஒரு பொறுப்பா காணும். இப்ப இப்ப நீங்க இது என்ன கணக்கு, ஜனவரிக்கு கணக்கு செய்றீங்கன்னா போன வருஷம் டிசம்பர் தானே, இப்ப முந்தைய மாசம் 2025 ஜனவரிக்கு செய்றீங்கன்னா 2025 ஜனவரிக்கு தான் கணக்கு செய்றீங்க. 2024 டிசம்பர் தான் முந்தைய மாசம், போன மாசம். அப்ப ஜனவரி மாசம் என்ன செய்றீங்கன்னா போன வருஷம் டிசம்பர் மாச காசு இருக்கு, அதை செலுத்துறீங்க. அப்ப அதுல அர்த்தம் என்ன? டிசம்பர் மாசம் நீங்க காசு செலுத்தாதனாலதான், டிசம்பர் மாசம் நீங்க காசு செலுத்தாதனாலதான் ஜனவரி மாசம் செலுத்துறீங்க. அப்ப டிசம்பர் மாசம் காசு செலுத்தாட்டி அது டிசம்பர் மாச கணக்குல எப்படி பதியப்பட்டிருக்கும்? ஒரு செலவு செலுத்தப்படாது, ஒரு பொறுப்பு ஒரு செலவு ஒன்று செலுத்தப்படாட்டி அது ஒரு பொறுப்பா பதியப்பட்டிருக்கும். இப்ப அந்த பொறுப்பை தீர்க்கிற மாதிரி தானே இது. அது என்ன பொறுப்பு? அட்டூறு செலவு. அப்ப இதுல அட்டூறு செலவு இல்லாட்டி ஏனைய செலவு அந்த பொறுப்பு குறை 20,000. சரி, எல்லாம் ஓகே தானே? அஞ்சாவது, சரி, நாலாவது. 1,00,000 கிரயமான சரக்கிருப்புகள் பழுது காரணமாக திருப்பி அனுப்பப்பட்டது. 1,00,000 கிரயமான சரக்கிருப்புகள் பழுது காரணமாக திருப்பி அனுப்பப்பட்டது. ஓகே, பார்ப்போம். என்ன செய்றீங்க? கடன் கொடுத்த, அதாவது வெளித்திரும்பல். வெளித்திரும்பல்னா என்ன தெரியும்? வெளித்திரும்பல்னா என்னன்னு தெரியும்? கடனுக்கு கொள்வனவு செய்யற இடத்துல, ஒன்லி கடன் கொள்வனவுக்கு தான் பொருந்தும். கடனுக்கு கொள்வனவு செய்யற இடத்துல வியாபாரிட்ட நாங்க அவர்கிட்ட வாங்கின பொருட்கள், வியாபாரிட்ட வாங்கின பொருட்கள்ல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமா இருந்தா, வியாபாரிட்ட வாங்கின பொருட்கள்ல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமா இருந்தா என்ன செய்யலாம்? நாங்க அதை ரிட்டர்ன் அனுப்பி கொள்ளலாம். அது எதுக்கு பொருத்தமானது? கடன் கொள்வனவுக்கு மட்டும் பொருத்தமானது. அப்ப யார்கிட்டயோ கடனுக்கு சாமானம் வாங்கியிருக்கோம், அப்ப அவருக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னா 1,00,000 கிரயமான பொருளை ஏதோ பழுது இருக்குன்றதுனால திருப்பி அனுப்பியிருக்கோம். அப்ப 1,00,000 கிரயமான பொருள் நிறுவனத்தை விட்டு இப்ப போகுது. யார்கிட்ட? நான் வாங்கின வியாபாரிட்டே ரிட்டர்ன் போகுது. அப்ப சரக்கு இருப்புல 1,00,000 குறையும். இது எதோட தொடர்புடையது? எப்பயுமே கடன் கொள்வனோட தொடர்புடையது. அப்ப கடனுக்கு அவர்கிட்ட பர்டிகுலர் ஒரு சாமான் வாங்கியிருக்கேன், அதுல இப்ப ஒரு 1,00,000 கிரயமான பொருளை ரிட்டர்ன் அனுப்புறேன். அப்ப அந்த ரிட்டர்ன் அனுப்ப 1,00,000 கிரயமான பொருளுக்கு நான் அவருக்கு காசு கொடுக்கணுமா? இல்ல. அப்ப நான் அந்த ரிட்டர்ன் அனுப்பின பொருளுக்கான காசு அவருக்கு கொடுக்க தேவையில்ல தானே. அப்ப வியாபார கொடுக்குமதியிலையும் பொறுப்பு 1,00,000 குறையும். 3,00,000 கிரயமான இருப்புகள் கடனுக்கு விற்பனை. இது விற்பனை லாப விகிதம் 25, 3க்கு 25 விகிதம்னு மாத்தேன். ஒரு செகண்ட் தாங்க வரேன். ஓகே, இப்ப அடுத்தது அஞ்சாவது. 3,00,000 கிரயமான இருப்புகளை கடனுக்கு விற்பனை விலையில் லாப விகிதம். சரி, இப்ப எப்படியுமே இது அடுத்த கிளாஸ் தான் பார்க்க வேண்டி வரும் போல. இந்த விஷயத்த நான் சொல்லி கொடுத்தே ஆகணும். இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தே ஆகணும். இதுக்கு வேறையா புரியல? ரிக்வெஸ்ட் கொஸ்டின் சுவர், அது ஆன்சர். எஸ், 1,00,000 கிரயமான சரக்கிருப்புகள் பழுது காரணமாக திருப்பி அனுப்பப்பட்டதுன்னா கடன் வெளித்திரும்பல். இது கடனை கொள்வனவு செஞ்சவங்கள்ட்ட என்ன செய்யறது? சாமான நாங்க ரிட்டர்ன் அனுப்புறது. அப்ப 1,00,000 கிரயமான சரக்கு இருப்பை நீங்க ரிட்டர்ன் அனுப்பும் போது 1,00,000 கிரயமான சரக்கு இருப்பை என்ன செய்யுது? நிறுவனத்தை விட்டு போகுது. அப்ப இருப்புல என்ன செய்யும்? 1,00,000 குறையும். அந்த 1,00,000 கிரயமான சரக்கு இருப்புக்கு நீங்க காசு அவருக்கு கொடுக்க இருக்கும். பட் இப்ப சரக்கிருப்பே ரிட்டர்ன் அனுப்பிட்டோம்னா நாங்க காசை கொடுக்கணுமா? இல்ல. அப்ப என்ன செய்யும்? கொடுக்கும் அதில் 1,00,000 குறையும். கிளியரா இருக்கும்.
உட்திரும்பல் இல்ல, உட்திரும்பல்னா அதுல அழகா விளங்கியிருக்கும். சரி, 8வது 3 லட்சம் கிரயமான இருப்புகள் கடனுக்கு விற்பனை, விற்பனையில் லாப வீதம் 25%. அதுல 3 டைப்பா இருக்கு, 25%ம்னு மாத்தணும். அது என்ன விற்பனை லாப விகிதம் அப்படின்றத பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும், ஒரு விற்பனையை பதிகிறதுக்கு, அது ஒரு விற்பனையை பதிகிறதுக்கு, அது காசு விற்பனையாக இருந்தாலும் சரி, கடன் விற்பனையாக இருந்தாலும் சரி, அது காசு விற்பனையாக இருந்தாலும் சரி, கடன் விற்பனையாக இருந்தாலும் சரி, விற்பனையை பதிவதற்கு அதுக்கு என்ன 2 பெறுமதி வேணும்? கிரயம் வேணும், மற்றும் ஒன்று விற்பனை விலை வேணும். விற்பனை விலை வேணும், விற்பனை விலை வேணும், கிரயம் வேண்டும், விற்பனை விலை வேண்டும். இந்த கணக்கு, இந்த மாதிரி டைப் கணக்கு என்ன செய்வாங்களா இருந்தா, ஒன்று கிரயத்தை தருவாங்க, இல்லாட்டி விற்பனை விலையை தருவாங்க. கிரயம் தந்த விற்பனை விலையை நாங்க தான் கண்டுபிடிக்கணும், கிரயம் தந்த விற்பனை விலையை நாங்க கண்டுபிடிக்கணும், விற்பனை விலை தந்த கிரயத்தை நாங்க கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி ஆப்ஷன்ல ஆயிரும். கிரயம் தந்த கிரயத்தை நாங்க விற்பனை விலையை நாங்க கண்டுபிடிக்கணும், விற்பனை விலை தந்த கிரயத்தை கண்டுபிடிக்கின்ற மாதிரி வந்துடும். இந்த விற்பனை லாப விகிதம், லாப விகிதம் தாரதில்லை. அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விற்பனைன்றது எப்படிப்பட்டது, என்னது கிரயம் விற்பனை விலை இரண்டும் தெரிஞ்சாதான் எனக்கு தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம், காசு விற்பனையா இருந்தாலும் சரி, கடன் விற்பனையா இருந்தாலும் சரி பதியலாம். இப்ப இதுல ஏதாவது ஒரு பெருமதியை தந்துட்டு இப்படி லாப விகிதம்னு தந்துடுவாங்க. இப்ப உங்களுக்கு இந்த கணக்குப்படி உதாரணம் சொல்லணும்னா, எதில் லாபம்னு தராங்களா, முதல்ல ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளணும். விற்பனை விலை சமன், விற்பனை விலை சமன் ஒரு சமன்பாடு விளங்கிக் கொள்ளணும். விற்பனை விலைன்றது கிரயம் பிளஸ் லாபம், கிரயம் பிளஸ் லாபம் சேர்ந்தது. விற்பனை விலைன்றது கிரயம் பிளஸ் லாபம் சேர்ந்தது. விற்பனை விலைன்றது என்னது, கிரயம் பிளஸ் லாபம் சேர்ந்தது. அந்த இந்த சமன்பாடு விளங்கிட்டு இப்ப பாருங்க, உங்களுக்கு அதுல விற்பனை லாப விகிதம்னு சொல்லியிருக்காங்க தானே, விற்பனை லாப விகிதம் அப்படி சொல்லி இருக்கு தானே. அதுல அந்த இல்லைன்றதுதான் விஷயம், இல்லைன்றதை பொறுத்து தான் கணக்கு மாறப்போகுது. விற்பனையில் லாப விகிதம்னு சொன்னா, விற்பனையில் லாப விகிதம்னு சொன்னா எதுல லாப விகிதம்னு சொல்லியிருக்கு, விற்பனையில தானே. அப்ப அந்த விற்பனையை நீங்க 100% எடுக்கணும். அப்படி சப்போஸ் கிரயத்தில் லாப விகிதம்னு சொன்னா கிரயத்துக்கு மேல 100% போடணும். இதுல எதில் லாப விகிதம்னு சொல்லியிருக்கு, விற்பனையில் தானே. அப்ப விற்பனையைத்தான் 100% எடுக்கும். அதை எடுத்தாச்சா, அது முதல் இன்ஃபர்மேஷன். அடுத்தது என்ன செய்யணும்னா, எவ்வளவு லாப விகிதம் சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். 25% சொல்லியிருந்தா லாபத்துக்கு மேல 25% போட்டுக்கோ. சரியா, ஓகே. இப்படி போட்டுட்டு சமன்பாடின் படி விற்பனை சமன் கிரயம் பிளஸ் லாபம் தான் என்னது சமன்பாடு. விற்பனை விலை இதுதான் சமன்பாடு. விற்பனை விலைன்றது கிரயம் பிளஸ் லாபம். இப்ப விற்பனை விலை 100% எடுத்தா அது எப்படி, எதில் லாபம்னு சொல்றாங்களோ அதுதான் 100%. இப்ப விற்பனையில் லாபம்னு சொன்னா விற்பனை தான் 100%, கிரயத்தில் லாபம்னு சொன்னா கிரயம் தான் 100%. இதுல விற்பனையில் லாபம்னு சொன்னனால விற்பனை தான் 100%. சரியா, இப்ப லாபம் எத்தனை வீதம்னாலும் மேல போட்டாச்சு. இப்ப இந்த சமன்பாட்டின் படி விற்பனை விலை சமன் கிரயம் பிளஸ் லாபம், அப்ப 100 சமன் எக்ஸ் பிளஸ் 25 இருக்குன்னு வைங்களேன். அப்ப இந்த இடத்துல கிரயத்துக்கு எவ்வளவு வரணும், கிரயம் எவ்வளவு இருக்கணும், சமன்பாடு நாங்க தெரியாக்கணையம் பண்ணோம்னா 75% இருக்கணும். இப்படி விற்பனை விலைக்கு இப்படி இந்த சமன்பாட்டின் படி கண்டமா இருந்தா நாங்க டெலி பண்ணி பார்த்தோம்னா கிரயம் எவ்வளவு இருக்கணும், 75% இருக்கணும். அப்ப இப்ப இப்படி பெர்சன்டேஜ்ல கண்டாச்சு தானே, கண்டு முடிஞ்சு தானே விஷயம். இப்ப உங்களுக்கு விற்பனை விலை கிரயம் லாபம் மூணுமே வீதத்துல எவ்வளவுன்னு தெரியும், அதை வச்சுதான் கணக்கு செய்ய போறேன். இப்ப எப்படின்னா கீழே வாங்க, என்ன செய்யுங்க, என்ன பெருமதி தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். 3 லட்சம் கிரயமான இருப்புன்னு கிரைய பெருமதியை தான் தந்திருக்காங்க. அப்ப கிரைய பெருமதி தான் என்னது 3 லட்சம், கிரைய பெருமதி தான் 3 லட்சம். அப்ப விற்பனை விலை தெரியாது, கிரைய பெருமதி தான் 3 லட்சம், அப்ப விற்பனை விலை தெரியாது. பெர்சன்டேஜ் எல்லாம் கொண்டு வாங்க. கிரயம் எத்தனை வீதம், 100%. சாரி, விற்பனை விலை எத்தனை வீதம், 100%. கிரயம் எத்தனை வீதம், 75%. இப்படி போட்டுருங்க. சரியா, இப்ப நாங்க கிரயம் 75%ம்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கிரயம்ன்றது 3 லட்சம். அப்ப அந்த 3 லட்சத்தை 75% கிரயம் 75ஆல பிரிச்சா ஒரு வீதத்துக்கு ஆன்சர் வரும். ஒரு வீதத்துக்கு ஆன்சரை பார்ப்போம். 3 லட்சம் பிரித்தல் 75 தர 100, 4 லட்சம் ரூபா, 4 லட்சம் ரூபா வருது. சரி சரி, நான் பெருக்கி விட்டுட்டேன். 4000 ரூபாய் ஆன்சர் வருது. அது என்ன ஒரு வீதத்துக்கு. இப்ப இங்க யாரும் வருவோம், ஒரு வீதத்துக்கு 4000ம்னு தெரியும், ஒரு வீதத்துக்கு 4000ம்னு தெரியும். இப்ப என்ன செய்வோம், விற்பனை விலைன்றது எத்தனை வீதம், 100 வீதம் தானே. 100 வீதத்துக்கு எவ்வளவுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன செய்யணும், 100ஆல 4000 பெருக்கணும். அப்ப 100 வீதத்துக்கு 4 லட்சம் ரூபாய். அப்ப 3 லட்சம் கிரயம், 4 லட்சம் ரூபாய் என்னது விற்பனை விலை. 3 லட்சம் ரூபாய் கிரயம், 4 லட்சம் ரூபாய் விற்பனை விலை. அப்ப இப்ப ரெண்டு பெருமதியும் உங்களுக்கு தெரியும்னா லேசா பதிவீங்க. இருப்புல
3 லட்சம் போகும் விற்கிறனால இது என்ன விற்பனை? கடன் விற்பனை தானே. அப்ப 3 லட்சம் ரூபாய் இருப்புல குறையும். அதை 4 லட்சத்துக்கு விற்பனை விலைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப கடன் விற்பனைனால எங்கட கடன் பட்டோர்ல 4 லட்சம் கூடும். அதே மாதிரி இதுல வார 1 லட்சம் லாபம் அது உரிமையை கூட்டும். 1 லட்சம் லாபம் என்ன செய்யும்? உரிமையை கூட்டும். அப்ப இது விஷயம் இல்லை, இதுதான் முக்கிய விஷயம். திருப்பி பார்ப்போம். முதல் சமன்பாடை தெரிஞ்சுக்கோங்க. விற்பனை விலைன்றது கிரயத்தையும் லாபத்தையும் இன்க்ளூட் ஆனதுன்னு. இரண்டாவது விஷயம் சொல்லித்தரது என்னதுன்னா, மெயினா தமிழ் லெட்டர்ல வர இந்த இல்லைன்ற விஷயம். விற்பனையில் லாபம்னா எது 100% விற்பனை, கிரயத்தில் லாபம்னா எது 100% கிரயம். அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கோங்க. விற்பனையில் லாபம்னு சொன்னான்னா விற்பனை 100%, கிரயத்தில் லாபம்னு சொன்னான்னா கிரயம் 100%. இதை நல்லா மனசுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு வாசிங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க. இந்த பெருமதியெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் செஞ்சிடணும். பெருமதியெல்லாம் பார்க்கும்போது திருப்பி ஒருக்கா சொல்லு. பெருமதியெல்லாம் பார்க்கும்போது இதை செஞ்சிடணும். அப்ப பெருமதியை பாக்குறீங்க, விற்பனையில் லாப வீதம்னு சொல்லியிருக்காங்க. பெருமதியை பார்க்காதீங்க, விற்பனையில் லாப வீதம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எதுல லாப வீதம் சொல்லியிருக்கு? விற்பனையில. அப்ப விற்பனையை தான் என்னவா எடுக்கணும்? 100% எடுக்கணும். அப்ப விற்பனைக்கு மேல 100% போட்டுக்கோங்க. சரியா? போட்டுட்டு இப்ப எவ்வளவு லாபம்னு சொல்லியிருக்காங்க? 25. அப்ப லாபத்துக்கு மேல 25 போட்டுக்கோம். அப்ப இந்த சமன்பாட்டு அடிப்படையில் நடுவுல இருக்க கிரயம் எத்தனை வரணும்? 75 தானே வரணும். அப்ப 75%. இப்ப இந்த சமன்பாடை தூக்கிட்டு கீழே வாங்க. கிரயம் 75%, விற்பனை விலை 100%னு போட்டுக்கோம். இதுல 2 பெருமதி எந்த பெருமதி தந்திருக்காங்கன்னு பாருங்க. இதுல உங்களுக்கு கிரைய பெருமதி தந்திருக்கு. எவ்வளவு இருந்துச்சு? 3 லட்சம். அப்ப அந்த 3 லட்சம்ன்றது பெர்சன்டேஜ்ல எவ்வளவுன்னு தெரியும்? 75%. அந்த 3 லட்சத்தை 75ஆல பிரிச்சோம்னா 1% எவ்வளவுன்னு தெரிய வந்துச்சு. அதுதான் 4000. 1% 4000 தெரிஞ்ச பிறகு விற்பனை விலைன்றது 100% தெரியும். 1% 4000னா 100% பார்க்க 100ஆல பெருக்கலாம் 4 லட்சம்னு தெரிய வருது. அப்ப 3 லட்சம் கிரயமான பொருளை விற்பனை விலை 4 லட்சம். பிள்ளைங்கிட்ட ஓரளவு. பட் நான் இப்ப இதை கண்டினியூ பண்ண போறது இல்லை. இதுக்கு சில கணக்குகள் செய்ய போறோம். இந்த கண்ட மெத்தட் விளங்குதான்னு சொல்லுங்க எல்லாருக்கும். என்ரைஸ் பண்ணி. ஓகே, தென் எல்லா கணக்குகளும் இதுக்கு அவங்க தக்கணும். செய்ய வழியில நான் இந்த கணக்குல முடிப்போன்னு தான் பார்த்தேன். தக்கன கணக்குல கொஞ்சம் இதை அடுத்ததா சொல்லிட்டு போறதுன்றது ஒரு சரியில்லாத விஷயம். பிகாஸ் ஏதாவது சேவ் பண்ணிட்டு இது செஞ்சுக்கலாம் டக்குன்னு. முதலாவது கணக்கு வேறையா? இதுக்கு ப்ராக்டிஸுக்கு முதலாவது கணக்கு அதை செஞ்சுட்டு இதை தொடருவோம். முதலாவது கணக்கு 50,000 கிரயமான பண்டங்கள் காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. 50,000 கிரயமான பண்டங்கள் காசிற்கு விற்பனை செய்யப்பட்டது. 50,000 கிரயமான பண்டங்கள் காசிற்கு விற்பனை செய்யப்பட்டது. இது இது விற்பனையில் 20% லாபம் வைக்கப்பட்டது. இது விற்பனையில் 20% லாபம் வைக்கப்பட்டது. இது விற்பனையில் 20% லாபம் வைக்கப்பட்டது. தயவு செய்து யாராவது ஒழுங்கா எழுதிருங்க. இப்ப உங்களோட ஆள்கிட்ட தான் நான் கேட்க போறேன். இப்போ டிமாண்ட்ல யோசிச்சு சொல்றேன். அப்ப என்ன சொன்னேன்? எனக்கு பாத்தீங்கன்னா கழிச்சதுலயே மறந்துட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். ஒரு சொட்டு எடுத்து அனுப்புங்க ரிப்பீட் பண்றதுக்கு. எனக்கு 50,000 கிரயம் நான் சொன்னேன். அந்த கிரயம் எவ்வளவுன்னு சொன்னேன் மட்டும் ஒரு ஆள் போட்டு விடுங்க. முதலாவது கேள்வி டக்குன்னு. 50,000 கிரயமான பண்டங்கள் காசுக்கு விற்கப்பட்டது. இது விற்பனையில் 20% லாபம் வைக்கப்பட்டது. இது விற்பனையில் 20% லாபம் வைக்கப்பட்டது. இது முதலாவது கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, கீழே நீங்க உங்களுக்கு என்ன பெருமதி தெரியலையா, கிரயம்னா கிரயம், விற்பனைனா விற்பனை விலை, எது தெரியலையா அதை இந்த ஃபார்மேட்ல கண்டுபிடிச்சு போடணும். சரியா? போடுங்க. அதுக்கு ஒரு இடைவெளி விடுங்க. ரெண்டாவது சொல்றேன். ஓகே. கிரயத்தில் கிரயத்தில் கிரை
சரி, முதலாவது கேள்விக்கு 20% லாபம் இல்லை 25% லாபம்னு மாத்துங்க. 50,000 கிரயமான பண்டங்கள் விற்கப்பட்டது. இது விற்பனை விலையில் 25% லாபம்னு மாத்துங்க. இது விற்பனை விலையில் 25% லாபம்னு மாத்துங்க. சாரி, இப்ப ரெண்டாவதுக்கு சொல்றேன் பாருங்க. 50,000 கிரயத்தில் 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 25% லாபம் வைத்து 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 1,25,000 சரக்கு இருப்பு விற்பனை செய்யப்பட்டது. கிரயத்தில் 25% லாபம் வைத்து 1,25,000 பண்டம் விற்பனை செய்யப்பட்டது. அப்படின்னா இப்ப என்ன விலை தந்திருக்கு? விற்பனை விலை தந்திருக்கு. அப்ப கிரயத்தில் 25% லாபம் வைத்து 1,25,000 பண்டம் விற்பனை செய்யப்பட்டது. கிரயத்தில் 25% லாபம் வைத்து 1,25,000 பண்டம் விற்பனை செய்யப்பட்டது. கிரயத்தில் 25% லாபம் வைத்து கிரயத்தில் 25% லாபம் வைத்து 1,25,000 பண்டம் விற்பனை செய்யப்பட்டது. அடுத்தது விற்பனை விலையில் 25% லாபம் வைத்து விற்பனை விலையில் 25% லாபம் வைத்து சரி 25ல் 20 விற்பனை விலையில் 20% லாபம் வைத்து விற்பனை விலையில் 20% லாபம் வைத்து மூன்றாவது விற்பனை விலையில் 20% லாபம் வைத்து விற்பனை விலையில் 20% லாபம் வைத்து 80,000 கிரயமான பண்டங்கள் விற்பனை செய்யப்பட்டது. விற்பனை விலையில் 20% லாபம் வைத்து 80,000 கிரயமான பண்டங்கள் விற்பனை செய்யப்பட்டது. விற்பனை விலையில் 20% லாபம் வைத்து 80,000 கிரயமான பண்டங்கள் விற்பனை செய்யப்பட்டது. விற்பனை விலையில் 20% லாபம் வைத்து 80,000 கிரயமான பண்டங்கள் விற்பனை செய்யப்பட்டது. விற்பனை விலையில் 20% லாபம் வைத்து 80,000 கிரயமான பண்டங்கள் விற்பனை செய்யப்பட்டது. நாலாவது கொஞ்சம் சொல்றேன் கொஞ்சம். ஓகே, 50,000 கிரயமான பண்டங்கள் 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 கிரயத்தில் 10% லாபம் வைத்து விற்பனை செய்யப்பட்டது. 50,000 கிரயமான பண்டங்கள் கிரயத்தில் 10% லாபம் வைத்து விற்பனை செய்யப்பட்டது. 50,000 கிரயமான பண்டங்கள் கிரயத்தில் 10% லாபம் வைத்து விற்பனை செய்யப்பட்டது. 50,000 கிரயமான பண்டங்கள் கிரயத்தில் 10% லாபம் வைத்து விற்பனை செய்யப்பட்டது. அடுத்தது அடுத்தது 90,000 கிரயமான பண்டங்கள் 90,000 கிரயமான பண்டங்கள் 90,000 கிரயமான பண்டங்கள்
90,000 கிரயமான பண்டங்கள், 90,000 கிரயமான பண்டங்கள், 90,000 கிரயமான பண்டங்கள், 90,000 கிரயமான பண்டங்கள். விற்பனை விலையில் 90,000 கிரயமான பண்டங்கள் விற்பனை விலையில் 30% லாபம் வைத்து விற்பனை செய்யப்பட்டது. 90,000 கிரயமான பண்டங்கள் விற்பனை விலையில் 30% லாபம் வைத்து விற்பனை செய்யப்பட்டது. 90,000 கிரயமான பண்டங்கள் 90,000 கிரயமான பண்டங்கள் விற்பனை விலையில் 30% லாபம் வைத்து விற்பனை செய்யப்பட்டது. 90,000 கிரயமான பண்டங்கள் விற்பனை விலையில் 30% லாபம் வைத்து விற்பனை செய்யப்பட்டது. 90,000 கிரயமான பண்டங்கள் விற்பனை விலையில் 30% லாபம் வைத்து விற்பனை செய்யப்பட்டது. சரி, அது எனக்கு ஒரு ஆள் போட்டோ பிடிச்சி அனுப்பி விடுங்க பாப்பா. இருக்கு கேள்வி நான் திருப்பி குரூப்ல போட்டுட்டு தான் முடிப்பேன். கொஞ்சம் இருங்க, அது வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் இருங்க. யாராவது நாள் போட்டு விடுங்க போட்டோ. சரி, நான் குரூப்ல கணக்கு போட்டு விடுறேன். நீங்க எல்லாம் லீவ் ஆகுங்க. முடிஞ்சு. ஓகே, குட் நைட். நாளைக்கு டைம் கிளாஸ் வாங்கல. ஓகே, இதை செஞ்சுட்டு வாங்க. அப்பதான் அந்த இது தொடரல. நாங்க திருப்பி அதை ஒருக்க சொல்லி விடுறேன். பிரச்சனை ரொம்ப தான். என்னது? என்ன 12,500? புரியல. ஓகே ஓகே, பாக்குறேன். சரி.